இனிய மாலை வணக்கம். மற்றொரு நாள் இந்த அஸ்ட்ரானமி ஒலிம்பியாட் பயிற்சியில் அனைவரும் பங்கேற்கிறோம். ஏற்கனவே நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணி நீங்கள் பயிற்சி எடுத்திருப்பீங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எலக்ட்ரானிக் டிவைஸ், அதாவது மின்னணு சாதனங்கள் என்று தமிழில் சொல்லுவோம். அந்த எலக்ட்ரானிக் சாதனங்கள் எப்படி இருக்குது. ஒவ்வொரு ஒலிம்பியாட் கொஸ்டின்லையுமே இதுலேருந்து 2லேருந்து 3 கேள்விக்கு மேலே இதுலேருந்து வந்திருக்கு. நான் பழைய கொஸ்டினை வெரிஃபை பண்ணேன். அதை பற்றி இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த எலக்ட்ரானிக் சர்க்யூட்டை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி அதனோட ஒரு சின்ன அறிமுகம். முதல்ல கரண்ட்டுனா என்னன்னு நமக்கு தெரியணும். எலக்ட்ரிக் கரண்ட்னா ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் என்று சொல்லுவோம். அதாவது எலக்ட்ரானின் ஓட்டமே மின்னோட்டம் என்று தமிழில் சொல்லுவோம். அப்போ ஒரு சர்க்யூட்டு கனெக்ட் பண்ணுறோம். ஒரு லைட்டில் சுவிட்சில் இருந்து நம்ம ஃபேனுக்கோ லைட்டுக்கோ கனெக்ட் பண்ணுறோம். ஒரு ஒயர் மூலிமா கனெக்ட் பண்ணுறோம். அந்த ஒயரில் உள்ள எலக்ட்ரான் தான் ஃப்ளோ ஆகுது. அதனால தான் அந்த லைட்டு வந்து பல்ப் எரியுது, அல்லது ஃபேன் ரொட்டேட் ஆகுது, மோட்டர் ரன் ஆகுது. இது அந்த எலக்ட்ரான் மூலமாக அங்கே சார்ஜ் ஃப்ளோ ஆகுது. அதில் ஃப்ளோ ஆஃப் சார்ஜுன்னு சொல்லலாம், அல்லது ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்னு சொல்லலாம். இதுதான் நாம் கரண்ட்டுன்னு சொல்கிறோம். இந்த கரண்டோட எஸ்ஐ யூனிட் எடுத்துட்டோம்னா ஆம்பியர். ஏங்கிற லெட்டரால், கேபிட்டல் ஏங்கிற லெட்டரால் குறிப்போம். ஒரு ஆம்பியர்னா பார்த்தோம்னா 1 கூலும் பெர் செகண்டு. அதாவது ஒரு செகண்டில் 1 கூலும் சார்ஜு மூவ் ஆச்சுன்னா அதுதான் 1 ஆம்பியர்னு சொல்கிறோம். இந்த கரண்டோட சிம்பிள் ரெப்ரசன்ட் பண்ணால் Q/T. அதுதான் கரண்டோட ஃபார்முலா. Qங்கிறது சார்ஜை குறிக்கும், Tங்கிறது டைம் குறிக்கும். அப்போ 1 கூலும் 1 செகண்டில் ட்ராவல் பண்ணால் தான் அதை நாம் 1 ஆம்பியர்னு சொல்கிறோம். அடுத்த பாயிண்ட் நாம் எடுத்துக்கிட்டோம்னா வோல்டேஜ். இப்போ வோல்ட் எடுத்துகிட்டோம்னா வோல்ட்டை குறிக்கிறதுக்கு நாம் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஒரு வாட்டர் டேங்கில் பார்த்தோன்னா பாதி தண்ணி நிறைஞ்சிருக்கு. அதனால் இதுலேருந்து வரக்கூடிய தண்ணி பார்த்தா மெதுவாக வருது. அந்த பைப் வழியாக வரக்கூடிய வாட்டர் ஸ்லோவாக வருது. இன்னொரு டேங்க் பார்த்தா டேங்கோட ஃபுல்லாக தண்ணி இருக்குது. அப்போ இதில் தண்ணியோட வேகம் அதிகமாக இருக்குது. அப்போ இதில் என்ன குறிக்குதுன்னா, இந்த ஃபுல்லாக உள்ள டேங்கில் அதனுடைய ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. வாட்டர் ஃபுல்லாக இருக்கிறதுனால இங்கே வாட்டர் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. அதனால தண்ணி இங்கே வேகமாக வருது. இதில் பாதி தான் வாட்டர் இருக்கனால ப்ரெஷர் இதை விட குறைவாக இருக்குது. அதனால் தண்ணி மெதுவாக வருது. இதை நாம் வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டுக்கு நாம் அப்ளை பண்ணலாம். அப்போ இந்த ப்ரெஷர்னு சொல்கிறோம்ல, அந்த வாட்டரோட ப்ரெஷர் தான் எதை குறிக்கிங்கன்னா இங்கே பொட்டன்ஷியல் டிஃப்ரெண்ட். அதுதான் வோல்டேஜ்னு சொல்கிறோம். அப்போ அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரெண்ட் அதிகமாக இருந்தால் தண்ணி வேகமாக போகுது. அப்போ தண்ணி வரக்கூடிய அந்த தண்ணியோட வேகத்தை தான் நாம் என்னென்னு சொல்கிறோம்னா கரண்ட்டுன்னு குறிக்கிறோம். அங்கே ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்னு சொன்னோம். அதை நான் ஃப்ளோ ஆஃப் வாட்டருக்கு நாம் கம்பேர் பண்ணிக்கலாம். அப்போ இந்த வாட்டர் தான் ஒரு எலக்ட்ரான் மாதிரி. இப்போ இந்த எலக்ட்ரான் வேகமாக ஃப்ளோ ஆகணும்னா அப்போ இங்கே ப்ரெஷர் அதிகமாக இருக்கணும். அப்போ அந்த ப்ரெஷர் தான் எதை குறிக்குது? பொட்டன்ஷியல் டிஃப்ரெண்ட் வோல்டேஜ் குறிக்குது. அப்போ பொட்டன்ஷியல் டிஃப்ரெண்ட் குறைவாக இருந்துச்சுன்னா ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டு ஸ்லோவாக இருக்கும். இதே பொட்டன்ஷியல் டிஃப்ரெண்ட் அதிகமாக இருந்தால் ஃப்ளோ ஆஃப் கரண்ட் அதிகமாக இருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட் இருந்தால் தான் என்ன பண்ணணும்னா அங்கே போகும். ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. கரண்ட்டு ஃப்ளோ ஆகிறதுக்கு ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரெண்ட் தேவை. அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரெண்ட் தான் வோல்ட்டுங்கிற யூனிட்டால் நாம் மெஷர் பண்ணுறோம். அப்போ நாம் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில் எடுத்துட்டோம்னா பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ்னு எடுத்துக்கணும். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜுக்கு இடையில் ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இதை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு வோல்ட் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறோம். இப்போ பாசிட்டிவ் சார்ஜில் இது ஒரு 10 வோல்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ப்ளஸில் ஒரு 10 வோல்ட் இருக்குது. இங்கே 0 வோல்ட் இருக்கணும். அப்போ ஒரு சைடு 10 வோல்ட்டு, இன்னொரு சைடு 0 வோல்ட். அப்போ இந்த இடத்துல இங்கே சைடில் பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்குது, இங்கே பொட்டன்ஷியல் குறைவாக இருக்குது. அப்போ இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரெண்ட்டுக்கு எதை குறிக்குது? 2 இதுக்கு இடைப்பட்ட வித்தியாசம். அப்போ இது 2க்கு உள்ள டிஃப்ரெண்ட் எவ்வளோ? இங்கே 0, இங்கே 10. 2க்கு இடைப்பட்ட வித்தியாசம் 10 வோல்ட். அப்போ இந்த இடத்துல 10 வோல்ட் பொட்டன்ஷியல் டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்போ இந்த லைனில் என்ன பண்ணோம்? ப்ளஸ்லேருந்து அதிகமான பொட்டன்ஷியலேருந்து குறைவான பொட்டன்ஷியல் நோக்கி இங்கே சார்ஜ் ஃப்ளோ ஆகும். எலக்ட்ரான் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகும். அப்போ இந்த டிஃப்ரெண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா வேகமாக ஃப்ளோ ஆகும், குறைவாக இருந்துச்சுன்னா மெதுவாக ஃப்ளோ ஆகும். இது நமக்கு ஜென்ரலாக நமக்கு எல்லாமே தெரியும். தண்ணி மேட்டிலேருந்து பள்ளத்தை நோக்கி பாயும். ரொம்ப மேடாக இருந்து இங்கே ரொம்ப பள்ளமாக இருந்தால் தண்ணி வேகமாக பாயும். அந்த மேடு பள்ளம் குறைவாக இருந்துச்சுன்னா தண்ணி ஸ்லோவாக பாயும். அதே மாதிரி தான் நம்ம காற்று கூட எடுத்துக்கலாம். அழுத்தம் அதிகமான இடத்துலேருந்து அழுத்தம் குறைவான இடத்துக்கு காற்று மூவ் ஆகும்னு நமக்கு தெரியும்.
ஸோ அதே மாதிரி தான் இங்கே பொட்டன்ஷியல் டிஃப்ரெண்ட்டும், பொட்டன்ஷியல் அதிகமான இடத்துலேருந்து பொட்டன்ஷியல் குறைவான இடத்துக்கு சார்ஜ் மூவ் ஆகும். ஸோ இந்த ரெண்டுக்கு இடையில் உள்ள வித்தியாசம் தான் பொட்டன்ஷியல் டிஃப்ரெண்ட் சொல்கிறோம். இதை அளக்கிறதுக்கு வோல்ட்டுங்கிற அழகால் சொல்கிறோம். ஸோ அந்த எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகிறதுனால வரக்கூடியது கரண்ட்டு, ரெண்டுக்கு இடைப்பட்ட வித்தியாசம் வந்து வோல்ட்டு, அதை பொட்டன்ஷியல் டிஃப்ரெண்ட்டில் அளக்குறோம். ஸோ இதை வச்சு நாம் ஒரு சிம்பிள் சர்க்யூட் டிசைன் பண்ணுறோம். ஸோ இந்த சர்க்யூட் எதுவுமே கிடையாது, ஒரு சாதாரண ஒரு 9 வோல்ட் பேட்ரி. ஸோ 9 வோல்ட் பேட்ரி ஒரு எல்இடி கனெக்ட் பண்ணுறோம். ஸோ எல்இடிக்கு 3 வோல்ட் ரெக்யர்மெண்ட் இருந்தால் போதும். ஸோ அந்த வோல்ட் அதிகமாக இருக்கனால அதை குறைக்கிறதுக்காக ஒரு ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ 9 வோல்ட் பேட்டரியில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணி ஒரு எல்இடி கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன இருக்குது, ஸோ இங்கே வந்து பாசிட்டிவ், ஸோ இது வந்து ப்ளஸ்ஸு, ஸோ இது வந்து மைனஸ். அதாவது இது வந்து 0 வோல்ட்டாக இருக்கும், ஸோ கீழே உள்ளது 9 வோல்ட்டாக இருக்கும். அப்போ இது ரெண்டையும் ஒரு ஒயர் வச்சு கனெக்ட் பண்ணுறோம். அப்போ இந்த எல்இடி வழியாக என்ன ஆகுது, இந்த சார்ஜ் வந்து ஃப்ளோ ஆகுது. அப்போ அந்த வோல்ட்டை குறைக்கிறதுக்காக ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறோம். அப்போ இங்கே இருக்க எலக்ட்ரான் இது வழியாக ஃப்ளோ ஆகி எல்இடி வழியாக ஃப்ளோ ஆகி திரும்ப இந்த பாசிட்டிவ் டெர்மினல் நோக்கி எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகுது. அப்போ இந்த லைட் வந்து நமக்கு இங்கே பிங்க் ஆகி லைட் எரியுது. ஸோ இது ஒரு சிம்பிள் சர்க்யூட். ஸோ இந்த மாதிரி நாம் லைட்டோ ஃபேனோ எதோ வேணாலும் கனெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த எலக்ட்ரான் ஓடுற மாதிரி இந்த டயக்ராம் போட்டு இது வந்து ஒயரை குறிக்குது. ஸோ ஒயரில் வழியாக தான் நமக்கு சார்ஜ் ஃப்ளோ ஆகுது. ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறது ஒரு சிம்பிள் சர்க்யூட் வச்சுக்கலாம். ஸோ அடுத்து முக்கியமாக பார்க்க போதுன்னா ஓம்ஸ் லா. ஸோ ஓம்ஸ் லா என்ன சொல்லணும்னா V = IR. ஸோ ஜென்ரலாக நான் தெரிஞ்சுக்கிறது, ஸோ V = I × R. ஸோ இந்த ஃபார்முலா வச்சு நாம் ஓம்ஸ் லா டிஃபைன் பண்ணலாம். ஸோ இதில் என்ன குறிக்குன்னா, ஸோ ஐங்கிறது நாம் ஏற்கனவே பார்த்தோம், ஐங்கிறது கரண்ட்டை குறிக்குது. ஸோ இதை வந்து ஆம்பியரில் மெஷர் பண்ணுறோம். விங்கிறது பொட்டன்ஷியல் டிஃபரெண்ட் வோல்ட்டில் மெஷர் பண்ணுறோம். ஸோ இப்போ நியூவாக ஒரு டேம் வந்திருக்கு, 3வது டேமு, இது வந்து ரெசிஸ்டன்ஸு. அப்போ இந்த வோல்ட்டுக்கும் கரண்ட்டுக்கு இடைப்பட்ட ரேஷியோ, அதாவது V/I போட்டோம்னா அந்த ரேஷியோ தான் நான் சொல்கிறேன் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் என்ன சொல்கிறேன்னா மின் தடை. ஸோ வோல்ட்டு, கரண்ட்டு அண்ட் மின் தடை, ஸோ இது மூன்றுக்கு உள்ள ஒரு ரேஷியோ தான் அவர் ஜார்ஜ் சைமன் ஓம்ங்கிறவர் கண்டுபிடிச்சார். ஸோ அதனால தான் அவரோட நேம்லேயே அதை வந்து ஓம்ஸ் லான்னு சொல்கிறோம். அப்போ இந்த லா என்ன சொல்லுதுன்னா, ஸோ ரெசிஸ்டன்ஸுங்கிறது இன்னும் பொதுவாக சொல்லப்போனால் மின் தடை. ஸோ நாம் ரோட்டில் போகும்போது பார்த்தோன்னா வேகத்தடை போட்டிருப்பாங்க. ஸோ எதுக்காக வேகத்தடை இருக்குது, ஸோ நான் பைக்கில் போகிறோம், காரில் போகிறோம்னா வேகத்தை குறைக்கிறதுக்காக வேகத்தடை போட்டிருக்காங்க. வேகமாக போனால் ஆக்சிடெண்ட் ஆகிரும், ஆக்சிடெண்ட் ஆகி விபத்து நடந்துச்சுன்னா நமக்கு காயம் ஏற்படும், பல ப்ராப்ளம் வருங்கிறதுக்காக வேகத்தை குறைக்கணுங்கிறதுக்காக நம்ம சேஃப்டிக்கு தான் வேகத்தடை போட்டிருக்காங்க, வேகத்தை குறைச்சி போகணும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே மின்தடையும் அதே தான். ஸோ ஒவ்வொரு இந்த எலக்ட்ரானிக்ஸ் காம்பவுண்டும் அது குறிப்பிட்ட அளவு கரண்ட்டு போகணும். அந்த அளவோட அதிகமான கரண்ட்டு போச்சுன்னா அந்த மின்சாதனம் வந்து பாதிக்கும். ஸோ அதை சேஃப்டியாக நான் பாதுகாக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், மின்தடை ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறோம். அப்போ அங்கே ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்டோடைய வேகத்தை குறைக்கணும். ஸோ அதுக்காக தான் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறோம். அப்போ இந்த இதில் பார்த்தோம்னா ரேஷியோ என்ன இருக்குது, ஸோ வோல்டேஜ் அதிகமானால் கரண்ட் அதிகமாகும், வோல்டேஜ் குறைஞ்சா கரண்ட்டு குறையும். ஸோ இது ரெசிஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ நான் ஏற்கனவே இங்கே ஒரு படம் பார்த்தேன் இதில். ஸோ இந்த படத்தில் என்ன இருக்குது, இந்த ஒரு கேட் வால் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் அதை குறிக்கினா மின் தடை. ஸோ இப்போ இதை ஃபுல்லாக போட்டு லாக் பண்ணிட்டா, ஸோ இங்கே தண்ணி அதிகமாக இருக்குது, ப்ரெஷர் அதிகமாக இருக்கனால கரண்ட்டு வேகமாக போகும். எப்போ இந்த கேட் வால் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டான். ஸோ இதை ஃபுல்லாக அடைச்சிட்டோம்னா மின் தடை அதிகம். ஸோ ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டால் மின் தடை 0ன்னு வச்சுக்கும். ஸோ இதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு கை ரெசிஸ்டன்ஸ் போட்டால் இதில் என்ன வராது, இந்த பைப்லேருந்து தண்ணியே வராது. அப்போ நம்ம இதை எந்த அளவு க்ளோஸ் பண்ணுறோமோ அதான் நான் சொல்கிறோம் ரெசிஸ்டன்ஸ் Rன்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை குறைச்சி கொடுக்குறது. ஸோ அதில் தான் கெடுத்துரும். ஸோ அப்போ வோல்ட் என்ன பண்ணுது, இந்த எலக்ட்ரானை வேகமாக தள்ளுது. ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணுது, அந்த எலக்ட்ரானை ஸ்லோ பண்ணுது, தடை பண்ணி மெதுவாக பண்ணுது. ஸோ இதுதான் ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட்டு. ஸோ இந்த அனிமேஷன் கூட உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இது வந்து வோல்ட்டு, ஸோ இவர் வந்து வோல்ட்டு, ஸோ இவர் வந்து ரெசிஸ்டன்ஸ் R, ஸோ இவர் வந்து கரண்ட்டு, ஸோ I. ஸோ அப்போ கரண்ட்டு தான் என்ன பண்ணுறது, ஸோ ஃப்ளோ ஆஃப் சார்ஜ். ஸோ இங்கேருந்து சார்ஜ் இங்கே ஃப்ளோ பண்ணணும். அந்த சார்ஜ் மூவ் ஆகிறதுக்கு இந்த வோல்ட் ஹெல்ப் பண்ணுது. அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரெண்ட் தான் அந்த எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகிற வேகமாக தள்ளுது. இந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணுது, அதுக்கு வந்து தடை விதிக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வோல்ட்டும் பார்த்தோம்னா ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் மாதிரி மீனிங் இருக்குது.
ஸோ இப்போ இந்த ஓம்ஸ்லாம் எங்கெங்கே பயன்படுதுன்னா நம்மளோட லைட் டியூப்பு, டிரான்சிஸ்டரு, டயோடு, கால்குலேட்டரு, ஸோ எல்லா இடத்துலையுமே இந்த ஓம்ஸ்லாம் பயன்படுது. எந்த சர்க்யூட்டாக இருந்தாலும் அங்கே போகக்கூடிய கரண்ட்டு, வோல்ட்டு, ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ இந்த ஓம்ஸ்லாம் சிம்பிளாக யூஸ் ஆகுது. ஸோ அடுத்து நாம் ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட்னா என்னென்னு வரும். ஸோ எலக்ட்ரிக் சர்க்யூட்னா என்ன, ஒரு பேட்ரி எடுத்துக்கிறோம். ஸோ பேட்டரியில் 2 டெர்மினல், ஒரு சைடு ப்ளஸ்ஸும் மைனஸ் இருக்குது. அல்லது நம்ம வீட்டுக்கு வர எலக்ட்ரிக்கல் சப்ளை. ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் சப்ளையோ ஒரு எலக்ட்ரிக்கல் டூலோடையோ எலக்ட்ரிக்கல் காம்பவுண்டோட கனெக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட். ஸோ இப்போ நம்ம வீட்டில் லைட் இருக்குது, ஃபேன் இருக்குது. எங்கள் லைட்டு ஃபேனை ஃபிட் பண்ணிடுறோம். நம்ம வீட்டு மீட்டர் பாக்ஸுக்கு அங்கேருந்து எலக்ட்ரிசிட்டி கரண்ட் வந்துடுது. ஸோ இபியிலேருந்து நம்ம வீட்டுக்கு கரண்ட் வருது. ஸோ அந்த மீட்டர் பாக்ஸ்லேருந்து அந்த லைட்டு ஃபேனை எதை வச்சு கனெக்ட் பண்ணுறோம், ஒயரை வச்சு கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த வரக்கூடிய கரண்ட்டை ஒரு எலக்ட்ரிக்கல் காம்பவுண்ட் லைட்டு ஃபேனோட கனெக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட். ஸோ அதை என்ன பண்ணுறோம், ஒரு சுவிட்சை வச்சு கனெக்ட் பண்ணுறோம். தேவைன்னா ஆன் பண்ணிக்கலாம், தேவையில்லைன்னா ஆஃப் பண்ணுறோம். இப்போ ஆன் பண்ணிட்டா என்ன அர்த்தம், எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் க்ளோஸ்டு சர்க்யூட். சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டா அது வந்து ஓப்பன் சர்க்யூட். அப்போ அந்த லைட்டோ ஃபேனோ ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ நம்ம ஒயர் வச்சு கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அதை நம்ம வீட்டில் என்ன சொல்லணும்னா ஒயரிங்னு சொல்லுவோம். ஸோ இதுவே இங்கே நம்ம எலக்ட்ரிக்கல் என்ன சொல்லணும், எலக்ட்ரிக்கல் சர்க்யூட். ஸோ ஒரு காம்பவுண்டு இன்னொரு இதையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு பேர் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்னு சொல்கிறோம். ஸோ எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில் முக்கியமானது பார்த்தா செல்லு. ஸோ செல்லு அல்லது நம்ம பேட்ரின்னு சொல்லலாம். ஸோ பிங்கிற லெட்டரில் குறிப்போம். ஸோ பேட்ரி. ஸோ பேட்ரி தான் முக்கியம். ஏன்னா பேட்ரி தான் என்னன்னா அங்கே வந்து பவரை ஜென்ரேட் பண்ணுறது வந்து பேட்ரி. அது வழியாக தான் கரண்ட்டு ஃப்ளோ ஆகும். வோல்டேஜ் பொட்டன்ஷியல் டிஃப்ரெண்ட் இருக்கும், அது மூலிமா நமக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ பேட்ரி முக்கியம். ஸோ ஒரு கெமிக்கல் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணுறது ஒரு பேட்ரின்னு சொல்லலாம். நம்ம செல்ஃபோன்லேயே பேட்ரி இருக்குது, சார்ஜ் ஏற்றிக்கிறோம். ஒரு வாட்சுக்கு பேட்ரி யூஸ் பண்ணுறோம், ரிமோட்டில் பேட்ரி யூஸ் பண்ணுறோம், யூபிஎஸ்சில் பேட்ரி யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி நிறையா பேட்ரின்னா கெமிக்கல் எனர்ஜி மூலிமா பொட்டன்ஷியல் செய்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணுறத பேட்ரின்னு சொல்கிறோம். ஸோ அந்த சர்க்யூட்டில் பேட்ரிங்கிறது ஒரு முக்கியம். ஸோ இதுலேருந்து நம்ம எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் எடுத்துக்கிட்டோன்னா அங்கே எலக்ட்ரான் வந்து ஃப்ளோ ஆகணும். எலக்ட்ரான் வந்து ஒரு ஒயர் வழியாக ஃப்ளோ ஆகணும். ஸோ ஒயர் வழியாக ஃப்ளோ ஆகிற சர்க்யூட் தான் என்னன்னா நம்ம எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்னு சொல்லுவோம். ஸோ அப்போ நம்ம ஒரு காப்பர் ஒயரோ அலுமினியம் ஒயரோ கனெக்ட் பண்ணால் தான் எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகும். ஸோ இதுக்கு பதிலாக ஒரு பிளாஸ்டிக்கோ ஒரு கண்ணாடியோ எடுத்து கனெக்ட் பண்ணால் அது வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஸோ அதுக்கு பேர் கண்டக்டர்னு சொல்கிறோம். ஸோ கண்டக்டர், இன்சுலேட்டரை பற்றி ஸோ பின்னாடி நான் பண்ண விளக்கமாக பார்ப்போம். ஸோ அப்போ நான் ஃப்ளோ ஆகிற மாதிரி கனெக்ட் பண்ணோம். ஸோ இங்கே ஒரு பேட்ரி இருக்குது. ஸோ அந்த பேட்டரியோட ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து இதை ஒரு ஒயர் வழியாக நாம் இதை வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஒயர் வழியாக என்ன பண்ணோம், எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகணும். ஸோ எலக்ட்ரான் எந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகும், எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் சார்ஜ். ஸோ வந்து நெகட்டிவ் சார்ஜ். அப்போ நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணோம், பாசிட்டிவ் சார்ஜ் வந்து அட்ராக்ட் பண்ணோம். அப்போ எலக்ட்ரான் வந்து பாசிட்டிவ் நோக்கி ஃப்ளோ ஆகும். நெகட்டிவ் சைட்லேருந்து பாசிட்டிவ் சைடு நோக்கி எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகும். ஸோ அந்த எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகிறதுக்கான மீடியம், ஸோ அதுக்கு அதுதான் பேர் ஒயரு. ஸோ அப்போ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற கனெக்ஷனுக்கு பேர் தான் நம்ம எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இது வந்து ஒரு எம்டி சர்க்யூட், இதில் எதுவுமே இல்லை, நம்ம லைட்டோ ஃபேனோ எதுவும் கனெக்ட் பண்ணல. ஸோ இதில் இடையில ஏதாவது ஒரு லைட்டோ ஃபேனோ அந்த இடத்துல ஏதாவது ஒன்று கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கனெக்ட் பண்ணிட்டா அது வந்து ஒரு கம்ப்ளீட் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட். ஸோ என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் கனெக்ட் பண்ணியிருக்குமோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகும். அப்போ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் சிம்பிள் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்னு சொல்கிறோம். அப்போ இங்கே ஒரு சர்க்யூட் நாம் போட்டிருக்கோம். ஸோ இந்த சர்க்யூட்டில் பார்த்தா இங்கே பேட்ரி இருக்குது. ஸோ இந்த பேட்டரியில் ஒரு சைடு பாசிட்டிவ் டெர்மினல், இன்னொரு சைடு நெகட்டிவ் டெர்மினல். ஸோ இங்கே பார்த்தா ஒரு சுவிட்சு கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ பேட்டரியோட பாசிட்டிவ்லேருந்து சுவிட்சோட ஒரு டெர்மினலுக்கும், ஸோ அந்த சுவிட்சோட அதர் டெர்மினல்லேருந்து இந்த லைட்டோட ஒரு சைடுக்கும், இந்த பேட்டரியோட நெகட்டிவ் பல்போட அதர் டெர்மினலும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு சாதாரண சிம்பிள் சர்க்யூட். ஸோ செல்லு, சுவிட்சு, லேம்பு. ஸோ அப்போ அந்த சுவிட்சை ஆன் பண்ணால் என்ன பண்ணோம், ஸோ இந்த லைட் ஆன் ஆகும். சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா சர்க்யூட் டிஸ்கனெக்ட் ஆயிரும். ஸோ அப்போ வந்து பல்ப் வந்து ஆஃப் ஆயிரும். ஸோ நம்ம வீட்டில் உள்ள ஒரு லைட்டு கூட நாம் இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். அப்போ எப்போ நமக்கு லைட் ஆன் ஆகணுமோ ஸோ அப்போ மட்டும் என்ன பண்ணுறோம், சுவிட்சை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ க்ளோஸ் பண்ணால் என்ன பண்ணோம், ஸோ சுவிட்சுங்கிறது என்ன அர்த்தம், இந்த சைடில் ஒரு ஒயர் கனெக்ட் பண்ணியிருக்கோம், இந்த சைடில் ஒரு ஒயர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ சுவிட்ச் ஆன் பண்ணால் அந்த ரெண்டும் ஜாயிண்ட் ஆயிரும். ஸோ ஜாயிண்ட் ஆகிட்டால் இது வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகி இது வழியாக க்ளோஸ்டு சர்க்யூட் ஆயிரும். ஸோ சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா இதுக்கு இடையில் உள்ள கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆயிரும். அப்போ கரண்ட் வந்து
ஃப்ளோ ஆகுது. ஸோ இதுதான் நாம் ஒரு சிம்பிள் சர்க்யூட்னு சொல்கிறோம். அப்போ நாம் அந்த சர்க்யூட்டை நாம் எப்படி ட்ரா பண்ணுறோம்? ஸோ இது வந்து நாம் கண்ணில் பார்க்கக்கூடியது. ஸோ பேட்டரி பார்க்குறோம், சுவிட்சு பார்க்குறோம், லைட்டு பார்க்கணும். ஸோ இதே சேமு ஒரு சர்க்யூட்டாக வரைஞ்சா என்ன பண்ணுறோம்? ஸோ பேட்டரிக்கான சிம்பிள் இதுதான். ஒரு கோடு வந்து லென்த்தாக போடணும், இன்னொரு கோடு சின்னதாக வரையணும். ஸோ இந்த மாதிரி வரைஞ்சோம்னா ஒரு சைடு பாசிட்டிவ், ஒரு சைடு நெகட்டிவ். ஸோ லென்த்தான கோடை வந்து பாசிட்டிவ்னு குறிப்போம், லென்த்து குறைவான கோடை நெகட்டிவ் டெர்மினல் குறிப்போம். ஸோ இதுதான் பேட்டரி. ஸோ பேட்டரிக்கான சிம்பிள். ஸோ இது வந்து கீ, இது வந்து அதாவது சுவிட்சுக்கான சிம்பிள். ஸோ ஒரு எலக்ட்ரிக்கல் காம்பவுண்டை குறிக்கிறதுக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு ரவுண்டு போட்டு போடலாம், அல்லது நாம் பல்ப் மாதிரி கூட டிசைன் வரலாம். ஸோ இதுதான் ஒரு சிம்பிள் சர்க்யூட். ஸோ இதே தான் நாம் அப்படி ஒரு சர்க்யூட்டாக வரைஞ்சிருக்கோம். ஸோ இதுக்கு பேட்ரி யூஸ் பண்ணியிருக்கோம். செல்லு பல்புக்காக ஒரு இன்ட்டு போட்டு ஒரு ரவுண்டு போட்டிருக்கோம். சுவிட்சு ஸோ இந்த ரோஸ் கலரில் உள்ளது பூரா ஒயரை குறிக்குது. ஸோ இது வந்து ஒயர், சாதாரண ஒயர் வச்சு கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த சிம்பிள் எதுக்காக சர்க்யூட் வரைகிறோம்? ஸோ ஒரு வீடு கட்டுறோம். ஸோ வீடு கட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? ஒரு டயக்ராம் வரைவாங்க, வீடோடைய எப்படி வீடு கட்டணும், ஸோ எந்தெந்த இடத்துல எந்த ரூம் போடணும், ஒரு ஆர்கிடெக்சர் மாதிரி வரைகிறோம். ஸோ எதை பண்ணாலும் அதுக்கான ஒரு பிளான் பண்ணி நாம் டயக்ராம் வரையும். ஸோ அதே மாதிரியே ஒரு எலக்ட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷனோ ஒயரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ அதுக்கான ஒரு சர்க்யூட் வரைஞ்சிடும். ஸோ அந்த சர்க்யூட்டு தான் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்னு சொல்கிறோம். ஸோ ஒயரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணணும், அல்லது ஒரு ஃபோன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம், ஏதாவது இங்கே பண்ணணும் சொல்கிறது தான் சிம்பிள் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்னு சொல்கிறோம். ஸோ இந்த சர்க்யூட் பார்த்தோம்னா இது ஒரு பேட்ரி, அதாவது இது ஒரு சிங்கிள் செல்லுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி கொடுத்தோம்னா ஒரு 2 வோல்ட்டா அல்லது 5 வோல்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து ப்ளஸ் மைனஸ், இது ஒரு பேட்ரி. ஸோ இதே இதுவும் பேட்ரி தான். ஸோ இது வந்து இதை வந்து செல்லுன்னு சொல்லுவோம், ஸோ இதை வந்து பேட்ரின்னு சொல்லுவோம். ஏன் செல்லுன்னு சொல்கிறோம்? ஸோ ஒரு 2 வோல்ட் இருக்கலாம், 5 வோல்ட் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கண்டினியூவாக போட்டால் அப்போ என்ன அர்த்தம்? ஸோ நிறையா செல் ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம ரிமோட்டில் கூட 2 பேட்ரி யூஸ் பண்ணுவோம், 3 பேட்ரி யூஸ் பண்ணுவோம். ஸோ 2-3 பேட்ரி செல்லு வந்து கண்டினியூவாக கனெக்ட் பண்ணால் அதை வந்து பேட்ரின்னு சொல்லுவோம். நம்மளுடைய யூபிஎஸ்க்கு யூஸ் பண்ணுற பேட்டரிலாம் பார்த்தா ஒரு 6 செல் கனெக்ட் ஆகிருக்கும். ஒவ்வொரு செல்லும் 2 வோல்ட் வரும். 6 செல்லும் சேர்ந்தால் நம்ம பேட்டரியில் யூபிஎஸோட பேட்டரியில் 12 வோல்ட் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய பேட்டரி குறிக்கிறதுக்கு இந்த மாதிரி கண்டினியூவாக போடும். ஸோ இது ஒரு செல்லு குறிக்குது, இது ஒரு செல் இருக்குது, அப்போ 2-3 செல் ஒன்றா கனெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ ரெண்டுமே பேட்டரி குறிக்குது. இதுலேயும் அந்த சைடு ப்ளஸ்ஸு, இந்த சைடு மைனஸ். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணால் இதை வந்து கீன்னு சொல்லுவோம், அல்லது சுவிட்சுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணதுன்னா எலக்ட்ரிக்கல் காம்பவுண்ட்னு சொல்லலாம், அல்லது பல்பு சொல்லலாம், லேம்பு. ஸோ இந்த மாதிரி சொல்லலாம். ஒரு ரவுண்டு போட்டு ஏன்னு யூஸ் பண்ணால் இது வந்து அம்மீட்டர். ஸோ அம்மீட்டர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா கரண்ட் அளக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இது வோல்ட் மீட்டர், வோல்ட் பொட்டன்ஷியல் டிஃப்ரெண்டான வோல்ட் அளக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ எம்னு போட்டால் அது வந்து மோட்டார் குறிக்குது. ஸோ இந்த மாதிரி போட்டால் ரெசிஸ்டன்ஸ் ஆரை குறிக்கும். ஸோ இந்த மாதிரி போட்டோம்னா கான்ஸ்டன்ட் ரெசிஸ்டன்ட், ஸோ ஃபிக்ஸ்டு ரெசிஸ்டன்ஸ்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி போட்டு ஒரு ஏரோ மார்க் போட்டால் இது வந்து வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அப்போ என்ன அதை மாற்றிக்கலாம், நம்மளோட ஃபேனோட ரெகுலேட்டர் இருக்குது. ஸோ ஃபேன் ரெகுலேட்டரில் வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ். ஸோ 1 2 3ன்னு நான் மாற்றுறோம். அப்போ என்ன பண்ணுறோம், அங்கே ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ மாற்றுறோம், அதனால் அங்கே ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் மாறுது, அதனால் ஃபேனோடைய ஸ்பீடு மாறுது. ஸோ அந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் வேரி பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருந்தால் அதை வந்து வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். ரெசிஸ்டன்ஸே மாற்ற முடியாது. இப்போ நம்ம லைட்லாம் பார்த்தா நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ணுறதில்ல, ஒரே ஃபிக்ஸ்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது கான்ஸ்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் வச்சு தான் நம்ம சர்க்யூட்டை நாம் டிசைன் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி இது பசர் சவுண்டு வர்றது தெரியும். ஸோ அதெல்லாம் நாம் பசர்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி சவுண்டு வரும். ஸோ இப்போ நம்ம லைட் பைக்கில் போகிறோம், ஸோ இண்டிகேட்டர் போட்டால் ஒரு பீப் சவுண்டு வருது. ஸோ அது வந்து ஒரு நமக்கு பசர். அலாரம் இருக்குது, அலாரம் அடிக்கும்போது ஒரு சவுண்டு வரும். ஸோ இந்த மாதிரி உள்ளார நம்ம பசர்னு சொல்லுவோம், அலாரத்தில் வர்றதெல்லாம். ஸோ அடுத்து நாம் சர்க்யூட் எடுத்தோம்னா 2 விதமான சர்க்யூட் இருக்குது. ஒன்று சீரீஸ் சர்க்யூட், ஒன்று பேரலல் சர்க்யூட் ஒன்று. அப்போ சீரீஸ் சர்க்யூட் என்ன? ஸோ இங்கே ஒரு செல் இருக்குது, இந்த ப்ளஸ்ஸில் இருந்து ஒரு ஒயர் எடுத்து இந்த லைட்டோட ஒரு டெர்மினலை கனெக்ட் பண்ணிட்டோம். அந்த லைட்டோட இன்னொரு டெர்மினல் எடுத்து இன்னொரு லைட்டோடைய ஒரு டெர்மினலை கனெக்ட் பண்ணிட்டோம். அந்த லைட்டோட அதர் டெர்மினலை கொண்டு வந்து பேட்டரியோட இங்கே மைனஸில் கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ என்ன ஆகுது, கரண்ட் இந்த வழியாக ஃப்ளோ ஆகுது. ஸோ கரண்ட் இது வழியாக ஃப்ளோ ஆகும்போது என்ன ஆகுதுன்னா
அப்போ என்ன ஆகுது, ஒரே ஒரு வேவ் தான் கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ இந்த ஒயர் வழியே இப்படியே போய் இந்த லைட்டோட ஒரு டெர்மினலுக்கு போய் இந்த லைட்டை பாஸ் பண்ணி, ஸோ திரும்ப அந்த ஒயர் வழியே ட்ராவல் பண்ணி இந்த லைட்டை கிராஸ் பண்ணி திரும்ப அந்த சர்க்யூட் ரீச் ஆகுது. ஒரே ஒரு வேவில் தான் ட்ராவல் பண்ணும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது வந்து சீரிஸ் சர்க்யூட்னு சொல்லுவோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு டைப் பார்த்தோம்னா பேரலல் சர்க்யூட். ஸோ பேரலல் சர்க்யூட்னா இதனோட ப்ளஸ் எடுத்து இந்த பல்பில் கனெக்ட் பண்ணிடும். ஸோ அதே சேம் ப்ளஸ்ஸு இந்த பல்புக்கும் கனெக்ட் பண்ணிடும். ஸோ இதனோட நெகட்டிவ் டெர்மினல் இதுக்கும் கனெக்ட் பண்ணியிருப்போம், இதுவும் கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ என்ன இருக்கும், இந்த பல்புக்கு தனியாக கரண்ட்டு பாஸ் ஆகுது, இந்த பல்புக்கும் தனியாக பாஸ் ஆகுது. ஸோ இது ஒன்றோட ஒன்று டிபெண்ட் பண்ணிடல. இப்போ இந்த சீரிஸ் சர்க்யூட்டில் ஒரு பல்பை ரிமூவ் பண்ணிட்டா சர்க்யூட் டிஸ்கனெக்ட் ஆகிரும். பேரலல் கனெக்ஷனில் ஒரு பல்பு ரிமூவ் பண்ணாலும் சர்க்யூட் ரிமூவ் ஆகுது. நம்ம வீட்டில் லைட்டு ஃபேன்லாம் கனெக்ட் பண்ணிடுறது பேரலல் சர்க்யூட். ஸோ சீரியல் பல்ப் பார்த்துருப்பீங்க. ஸோ வீட்டில் ஃபங்க்ஷனுக்கெலாம் சீரியல் பல்ப் போடுறாங்க. ஸோ அதெல்லாம் சீரியஸ் சர்க்யூட். ஸோ ஒரு பல்ப்பு எதாவது ரிமூவ் ஆயிடுச்சு, உடஞ்சிருச்சு, பீஸ் போயிடுச்சுன்னா ஒட்டுமொத்த சர்க்யூட்டும் ஒர்க் ஆகாது. ஸோ சீரிஸ் பேரலல்னு ரெண்டு விதமான சர்க்யூட் இருக்குது. அப்போ சீரிஸ் சர்க்யூட் நாம் எப்படி வரைகிறோம், ஸோ இது பல்புக்கு பதிலாக இது வந்து லேம்ப். ஸோ ரெண்டு பல்ப் வரைஞ்சிருக்கோம், அங்கே பேட்ரி வரைஞ்சிருக்கோம். ஸோ சீரிஸ் சர்க்யூட் அந்த மாதிரி வரையும். ஸோ ஒரே ஒரு இண்டிவிஜுவல் ஒயர். ஸோ அப்போ என்ன இருக்கும், எண்டு டு எண்டு கனெக்ட் பண்ணோம். இதில் வந்து ஒரே வேவில் தான் கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ அப்போ இது வழியாக நமக்கு வந்து கரண்ட் பாஸ் ஆகுது. ஸோ ஒரே ஒரு சிங்கிள் டைரக்ஷன் தான் கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ இதே பேரலல் சர்க்யூட்னா, ஸோ இப்போ என்ன இருக்குது, இதுலேருந்து இது வரைக்கும் கரண்ட் வரும், பாதி இங்கே பாஸ் ஆகும், பாதி இங்கே பாஸ் ஆகும். இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, இந்த பாயிண்டில் ஸோ கரண்ட் வந்து ரெண்டாக ஸ்பில்ட் ஆகுது. ஸோ திரும்ப இங்கே ரெண்டும் தனித்தனியாக வந்துட்டு இந்த பாயிண்டில் திரும்ப ரெண்டு ஒன்றா சேர்ந்துடும். ஸோ இந்த மாதிரி சீரிஸ் அண்ட் பேரலல் சர்க்யூட். ஸோ இப்போ வந்து நாம் கரண்ட்டை மெஷர் பண்ணுறோம். ஸோ கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு நாம் அம்மீட்டர் யூஸ் பண்ணுறோம். இப்போ இதுக்கு நாம் சீரிஸ் சர்க்யூட்டில் என்ன ஆகுது, பேரலல் சர்க்யூட்டில் என்ன ஆகுதுன்னு நாம் தனித்தனியாக பார்ப்போம். ஸோ சீரிஸ் சர்க்யூட்டில் எப்படி கரண்ட்டை மெஷர் பண்ணுறோம், பேரலல் சர்க்யூட்டில் எப்படி மெஷர் பண்ணுறோம். அப்போ சீரிஸ் சர்க்யூட்டில் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது என்ன ஆகுது, ஒரே ஒரு டைரக்ஷனில் மட்டும்தான் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஸோ அப்போ ஒரு அம்மீட்டரை வச்சு நாம் கரண்ட்டை மெஷர் பண்ணுறோம். ஸோ ப்ளஸ் மைனஸு. ஸோ இது வழியாக பாஸ் ஆகும்போது எந்த இடத்துல மெஷர் பண்ணாலும் ஒரே கரண்ட். ஸோ ஆனால் பேரலல் சர்க்யூட்டில் மெஷர் பண்ணும்போது இங்கே ஒரு கரண்ட் பாஸ் ஆகுது, இங்கே ஒரு கரண்ட் பாஸ் ஆகுது. அப்போ சீரிஸ் சர்க்யூட்டில் ஒரே ஒரு சிங்கிள் கரண்ட்டு தான். ஸோ இந்த சர்க்யூட்டில் எந்த இடத்துல கரண்ட்டை மெஷர் பண்ணாலும், எக்ஸாம்பிளுக்கு 2 ஆம்பியர்னு வச்சுக்கிட்டோம்னா, ஸோ இந்த சர்க்யூட்டில் எந்த இடத்துல நம்ம அம்மீட்டரை கனெக்ட் பண்ணி கரண்ட்டை மெஷர் பண்ணாலும் ஒரே கரண்ட்டு தான் காட்டும், 2 ஆம்பியர்னு. சொல்லுங்கள். இல்லை, லவுடராக தான் பேசுகிறேன் மேடம். உங்களோட வால்யூம் குறைவாக இருக்கும். நீங்கள் அங்கே சவுண்டு வேணால் இன்க்ரீஸ் பண்ணிங்க. ஸோ அந்த இதில் நாம் சீரியஸில் நாம் கனெக்ட் பண்ணுறோம். இப்போ வால்யூம் சவுண்ட் நல்லா கேட்குதா? ஸோ இப்போ சீரிஸ் சர்க்யூட்டில் கரண்ட்டை மெஷர் பண்ணுறோம். ஸோ சீரிஸில் கரண்ட்டை மெஷர் பண்ணும்போது ஸோ ஒரு சர்க்யூட் ஃபுல்லாகவே ஒரே ஒரு கரண்ட்டு தான் இருக்கும். ஸோ எந்த இடத்துல மெஷர் பண்ணாலும் 2 ஆம்பியர். ஸோ இதே பேரலல் சர்க்யூட்டில் மெஷர் பண்ணால் இதே 2 ஆம்பியர் தான் இங்கே வருது. ஸோ இந்த இடத்துல ரெண்டாக ஸ்பில்ட் ஆகிறனால, ஸோ இதுக்கு 1 ஆம்பியர், இதுக்கு 1 ஆம்பியர், ரெண்டு தான் ஸ்பில்ட் ஆகுது. ஸோ டோட்டல் கரண்ட்டு திரும்ப 2 ஆம்பியராக இருக்குது. அப்போ சீரிஸ் சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் கரண்ட்டு வந்து கான்ஸ்டன்ட்டு. ஸோ எந்த இடத்துல மெஷர் பண்ணாலும் ஒரே கரண்ட்டு தான். பேரலல் சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி கரண்ட்டு மாறும். எத்தனை பேரலாக பிரியுதோ அதுக்கு தகுந்த மாதிரி கரண்ட்டு மாறும். ஸோ இப்போ உங்களுக்கான இது ஒரு கொஷின். ஸோ இப்போ அந்த சீரிஸ் சர்க்யூட் அண்ட் பேரலல் சர்க்யூட் ரெண்டு விதமான சர்க்யூட் இருக்குது. ஸோ அந்த சீரிஸ் சர்க்யூட்டோடைய ஒரு இடத்துல நாம் எவ்வளோ கரண்ட்டு நாம் மென்ஷர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ சொன்ன கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ரெண்டு இடத்துலையும் கரண்ட்டை மெஷர் பண்ணால் என்ன கரண்ட் இருக்கும்? ஸோ நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் பார்ப்போம். ஸோ சீரிஸ் சர்க்யூட்டில் இந்த இடத்துல கரண்ட்டை மெஷர் பண்ணுறோம், 4 ஆம்பியர் இருக்குது. ஸோ இந்த இடத்துலையும் எவ்வளோ கரண்ட் இருக்கும்? ஸோ ஆன்சர் பண்ணுங்கள் பார்ப்போம்.
ஸோ 4 ஆம்பியர் அண்ட் 2 ஆம்பியர்னு ஆன்சர் பண்ணிருக்கீங்க ரெண்டு பேர். ஸோ 4 ஆம்பியருங்கிறது கரெக்டான ஆன்சர். ஸோ ஏற்கனவே நாங்கள் என்ன சொன்னோம் முன்னாடி சர்க்கியூட்டில், சீரிஸ் சர்க்கியூட்டை பொறுத்த வரைக்கும் கரண்ட்டு மாறாது. ஸோ எந்த இடத்துல மெஷர் பண்ணாலும் ஒரே கரண்ட்டு தான் இருக்கும். அப்போ எந்த இடத்துல சீரிஸ் சர்க்கியூட்டில் மெஷர் பண்ணாலும் இந்த இடத்துல 4 ஆம்பியர்னால் இங்கேயும் அதே 4 ஆம்பியர், ரெண்டு இடத்துலையும் ஒரே சேம் 4 ஆம்பியர். ஸோ பேரலல் சர்க்கியூட்டு சொல்லுங்கள். ஸோ இங்கேருந்து வரக்கூடிய கரண்ட் வந்து 3 ஆம்பியர். ஸோ அப்போ இந்த இடத்துல எவ்வளோ கரண்ட் இருக்கும், இந்த இடத்துல 1 ஆம்பியர் கரண்ட் போகுது. அப்போ இங்கே எவ்வளோ கரண்ட் இருக்கும். ஸோ 3 ஆம்பியர் அண்ட் 1 ஆம்பியர் சொல்லியிருக்கீங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர். ஸோ இப்போ ஆன்சரை பார்த்துடலாம். ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குது, சீரிஸ் சர்க்கியூட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் 4 ஆம்பியர். ஸோ பேரலல் சர்க்கியூட்டை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் 3 ஆம்பியர். ஸோ இந்த இடத்துல 3வாக பிரியுது, இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் இதில் கொஞ்சம் 3ஆக பிரியுது. ஸோ ஒன்றும் 1 ஆம்பியர். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சீரிஸ் பேரலல் சர்க்கியூட் கொடுத்துட்டு அதுலேருந்து ஆன்சர் கேட்கலாம். ஸோ லாஸ்ட் இயர் கூட ஒரு சர்க்கியூட் கொடுத்து ஸோ வோல்ட்டு கரண்ட்டை மெஷர் பண்ண சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ நாம் வந்து கரண்ட்டை மட்டும்தான் பார்க்குறோம். ஸோ வோல்ட்டை வந்து நாம் அடுத்து பார்ப்போம். ஸோ இப்போ அதே சீரிஸ் பேரலல் சர்க்கியூட்டில் வோல்ட்டு மெஷர் பண்ணுறது. ஸோ கரண்ட்டுக்கும் வோல்ட்டுக்கும் ஒரு வேரியேஷன் இருக்குது, சின்ன வித்தியாசம் இருக்குது. ஸோ அப்போ எலக்ட்ரிக்கல் செல்லில் என்னது, வோல்ட்டுங்கிறது அந்த எலக்ட்ரானை புஷ் பண்ணி தள்ளுறதுக்கு பேர் தான் வோல்ட்டு. ஸோ அப்போ அந்த வோல்ட்டுங்கிறது என்ன பண்ணுதுன்னா கரண்ட்டை புஷ் பண்ணி தள்ளுறது தான் வோல்ட்டு. ஸோ வோல்ட்டை நான் மெஷர் பண்ணுறது வோல்ட் மீட்டரில் மெஷர் பண்ணுவோம். ஸோ இதுவும் என்னென்னா இதுவும் நம்ம சீரிஸ் அண்ட் பேரலல் சர்க்கியூட் இருக்குது. ஸோ வோல்ட் மீட்டர் என்ன பண்ணணும்னா கரண்ட்டை மெஷர் பண்ணோம். அப்போ ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான். ஸோ இப்போ இதை என்ன பண்ணோம், சீரீஸில் தான் கனெக்ட் பண்ணோம். எப்போவுமே அம்மீட்டரை சீரீஸில் கனெக்ட் பண்ணுவோம். வோல்ட் மீட்டர் 2 பொட்டன்ஷியல் டிஃப்ரெண்ட்டை மெஷர் பண்ணுறது. அப்போ வோல்ட் மீட்டர் எப்பவும் பேரலாக நாம் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்போ வோல்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு அதே சீரீஸ் அண்ட் பேரலல் சர்க்கியூட். அப்போ சீரீஸ் பேரலல் சர்க்கியூட் இருந்தால் இங்கே ஒரு ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ 2 சீரீஸ் சர்க்கியூட். ஸோ அப்போ இது ஒரு காம்பவுண்ட். ஸோ இந்த இடத்துல மெஷர் பண்ணால் இங்கே ஒரு வோல்ட் வரும். ஸோ இங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ் வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல மெஷர் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு வோல்ட் வரும். அப்போ சீரீஸ் சர்க்கியூட்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னோம், ஒரே கரண்ட்டு தான் வரும். ஸோ கரண்ட்டை சர்க்கியூட்டை பொறுத்த வரைக்கும் கரண்ட்டு மாறாது. எந்த இடத்துல மெஷர் பண்ணாலும் கரண்ட் ஒன்று தான். ஆனால் வோல்ட் என்ன பண்ணோம், ஒவ்வொரு காம்பவுண்டை தவிர்த்து வோல்ட்டு மாறும். பேரலல் சர்க்கியூட்டை பொறுத்த வரைக்கும் வோல்ட் வந்து கான்ஸ்டன்ட்டு. ஸோ எந்த இடத்துல மெஷர் பண்ணாலும் ஒரே வோல்ட். ஸோ இங்கே என்ன வோல்ட்டோ அதே டேரெக்டாக வயர் இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம், இங்கேயும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பேரலல் சர்க்கியூட்டை பொறுத்த வரைக்கும் வோல்ட் வந்து ஒரே வோல்ட்டு தான். கரண்ட்டு தான் என்ன பண்ணோம், ஸோ ஒவ்வொரு காம்பவுண்ட் இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துலையும் கரண்ட்டு மாறும், வோல்ட்டு மாறாது. பேரலல் சர்க்கியூட்டை பொறுத்த வரைக்கும் வோல்ட்டு கான்ஸ்டன்ட். சீரிஸ் சர்க்கியூட்டை பொறுத்த வரைக்கும் வோல்ட் வந்து வேரியபிள். ஸோ இப்போ அந்த சர்க்கியூட்டில் நான் பார்ப்பேன். இல்லை இங்கே என்ன, இந்த இடத்துல ஒரு வோல்ட் இருக்கும், இந்த இடத்துல ஒரு டிஃப்ரெண்ட் வோல்ட் வரும். ஸோ இப்போ ஒரு சீரிஸ் சர்க்கியூட் எடுத்து 3 வோல்ட்டுன்னு வச்சுக்கும். ஸோ இந்த 2 காம்பவுண்ட் ஈக்குவல்னா அப்போ இந்த 3 வோல்ட் என்ன பண்ணலாம், ஸோ இந்த இடத்துல 1.5 வோல்ட், இங்கே இடத்துல 1.5 வோல்ட்டாக ரெண்டும் வோல்ட் வந்து ஷேர் ஆகுது. 2 காம்பவுண்டு வோல்ட்டை ஷேர் பண்ணிக்க பிரிச்சுக்கும். இது வந்து சீரிஸ் சர்க்கியூட்டில். பேரலல் சர்க்கியூட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வோல்ட் எடுத்துக்கிட்டோம்னா இங்கே 3 வோல்ட்டு கொடுத்தா எந்த இடத்துல மெஷர் பண்ணாலும் 3 வோல்ட்டு கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். நம்ம வீட்டிலலாம் பேரலல் சர்க்கியூட் யூஸ் பண்ணுறோம். அதனால் நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் 230 வோல்ட்டுங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ எந்த இடத்துல நான் மீட்டர் வச்சு மெஷர் பண்ணாலும் 230 வோல்ட்டு தான் வரும். ஏன்னா நம்ம வீட்டில் பேரலல் சர்க்கியூட் தான் யூஸ் பண்ணுறோம். நம்ம வீட்டில் கரண்ட்டு தான் மாறும். லைட்டுக்கு வேறு கரண்ட்டு போகும், ஃபேனுக்கு வேறு ஆம்பியரில் கரண்ட்டு போகும், மிக்சிக்கு வேறு ஆம்பியரில் போகும், அயன் பாக்ஸுக்கு ஒவ்வொரு காம்பவுண்டுக்கு தகுந்த மாதிரி கரண்ட்டு தான் மாறும், வோல்டேஜ் மாறாது. ஏன்னா நம்ம வீட்டில் பேரலல் சர்க்கியூட் யூஸ் பண்ணுறோம். இப்போ கரண்ட் அண்ட் வோல்டேஜ் ஸோ ரெண்டையும் சேர்ந்து நாம் எப்படி கால்குலேட் பண்ணுறோங்கிறத ஸோ இப்போ நாம் அடுத்த ஸ்லைடில் நாம் பார்ப்போம். ஸோ இப்போ இங்கே ஒரு சர்க்கியூட் கொடுத்துட்டோம். ஸோ இப்போ இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ இங்கே வந்து 6 வோல்ட்டு இந்த சர்க்கியூட்டில். இந்த இடத்துல 4 ஆம்பியர் கரண்ட் வருது. ஸோ வரும்போது என்ன இருக்குது, இங்கே எவ்வளோ கரண்ட்டு, ஸோ இந்த இடத்துல கரண்ட் என்ன வருது, இந்த இடத்துல கரண்ட் என்ன வரும், இந்த இடத்துல வோல்ட் என்ன வரும், இந்த இடத்துல என்ன வோல்ட் வரும். ஸோ கால்குலேட் பண்ணி சொல்லுங்கள் பார்ப்போம்.
ஓகே. ஸோ வோல்ட் தனியாக கரண்ட்டு தனியாக பார்த்தோம். இப்போ ரெண்டும் சேர்த்து மொத்தம் ஒன்றா பார்க்கணும். ஸோ வோல்ட் அண்ட் கரண்ட் ரெண்டையுமே ஆன்சர் பண்ணுங்க. ஸோ மதிங்கிறீங்க 3 வோல்ட். ஸோ 3 வோல்ட் அண்ட் 4 ஆம்பியர் சொல்லிடுங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர். ஸோ இங்கே இது 3 வோல்ட்டு. ஸோ இங்கே 3 வோல்ட்டு. ஸோ கரண்ட் அந்த இடத்துல மெஷர் பண்ணால் 4 ஆம்பியர். ஸோ சீரிஸ் சர்க்யூட். ஸோ சீரிஸ் சர்க்யூட்னா கரண்ட்டு மாறாது. ஸோ எந்த இடத்துல கரண்ட் மெஷர் பண்ணாலும் 4 ஆம்பியருங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ இங்கே 4 ஆம்பியர்னால் இங்கேயும் 4 ஆம்பியர் தான், இங்கேயும் 4 ஆம்பியர் தான். ஸோ சீரிஸ் சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் வோல்டேஜ் மாறும். ஸோ 6 வோல்ட்டு இங்கே 2 காம்பவுண்ட் யூஸ் பண்ணுறோம். அப்போ 6 2 ஈக்குவலாக டிவைட் ஆச்சுன்னா 3 வோல்ட் அண்டு 3 வோல்ட். ஸோ மாறுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பேரல் சர்க்யூட் பார்ப்போம். வோல்ட் கரண்ட்டு சொல்லுங்கள் சார். கொஞ்சம் ஸ்லோவாக போங்க சார், நோட்ஸ் எடுக்கணும். ஸோ ஒரு சர்க்யூட் மாதிரி வரைஞ்சிங்க. ஸோ நான் அந்த ரெக்கார்டையும் பண்ணிகிட்ருக்கேன். ரெக்கார்டிங் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். திரும்ப இங்கே எஃப்ஐஎஸ் வழியாக நீங்கள் திரும்ப வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பேரல் சர்க்யூட் பார்ப்போம். அதே இது இதில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் கேளுங்க, திரும்ப கூட சொல்கிறேன். ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு பேரல் சர்க்யூட் போகலாமா? ஸோ பேரல் சர்க்யூட் வோல்டேஜ் தனியாக கரண்ட்டு தனியாக பார்த்தோம். ஸோ வோல்ட்டு கரண்ட் ரெண்டையுமே சேர்த்து ஒரே சர்க்யூட்டில் நெக்ஸ்ட்டு பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த பேட்ரி வந்து 6 வோல்ட் பேட்ரி. ஸோ கரண்ட் வந்து 4 ஆம்பியர். ஸோ இப்போ இங்கே இந்த இடத்துல வோல்ட் எவ்வளோ, இங்கே வோல்ட் எவ்வளோ, ஸோ இங்கே 3 இடத்துல கரண்ட் எவ்வளோ. மதிங்கிறீங்க 6 வோல்ட் ஆன்சர் பண்ணிடுறீங்க. ஸோ இது வந்து பேரல் சர்க்யூட். ஸோ பேரல் சர்க்யூட்னால் வந்து வோல்டேஜ் மாறாது. ஸோ எல்லா இடத்துலையும் ஒரே வோல்ட்டு தான் வரும். ஸோ அப்போ இங்கேயும் 6 வோல்ட்டு. ஸோ இந்த இடத்துலையும் 6 வோல்ட். ஸோ பேரல் சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் என்ன, கரண்ட் வந்து டிவைட் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஒரு கரண்ட் பிரியுது, இந்த இடத்துல ஒரு கரண்ட் பிரியுது. ஸோ 4 ஆம்பியர். அப்போ என்ன ஆகும், இந்த இடத்துல 2 ஆம்பியராக இருக்கும், இங்கே 2 ஆம்பியராக இருக்கும். செகண்ட் 4 ஆம்பியர். ஸோ இப்போ நீங்கள் சீரிஸ் அண்ட் பேரலில் ஸோ நான் ஈஸியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன பண்ணலான்னா, நம்ம இந்த கலரை பெண்ணோட கலர் கூட மாற்றிக்கிறேன். ஸோ இதில் என்ன பண்ணுறோம், ஸோ இந்த சைடு வந்து சீரிஸ் சர்க்யூட், ஸோ இந்த சைடு பேரல் சர்க்யூட். ஸோ ரெண்டுக்கும் நம்ம ஒரு கின்ஸாக ஒரு பாயிண்ட் மாதிரி வச்சுட்டா, சீரிஸ் சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் என்னது, கரண்ட் ஐ. ஸோ இது வந்து கான்ஸ்டன்ட்டு. ஸோ எல்லா இடத்துலையும் கரண்ட் வந்து சேமாக இருக்கும். ஸோ வோல்டேஜ் வந்து வேரியபிள். ஸோ இந்த கைன்ஸை மட்டும் நீங்கள் எழுதிட்டுனா போதும், நீங்கள் சர்க்யூட்டில் ஈஸியாக போட்டுடலாம். ஸோ வேரியபிள்னு எழுதிங்க. ஸோ பேரல் சர்க்யூட் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து கரண்ட் வந்து வேரியபிள். ஸோ வேரி ஆகும். ஸோ வோல்ட் வந்து கான்ஸ்டன்ட். ஸோ இந்த 2 எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மேலே உள்ள சர்க்யூட்டில் என்ன வந்துச்சு, ஸோ கரண்ட்டு மாறல. ஸோ சீரிஸ் சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் ஒரே கரண்ட் அதனால தான் கரண்ட் கான்ஸ்டன்ட் சொல்கிறேன். வோல்டேஜ் வந்து மாறும் அந்த ஒவ்வொரு காம்பவுண்டுக்கு தகுந்த மாதிரி. ஸோ அதான் கான்ஸ்டன்ட் வேரியபிள் சொல்லியிருக்கோம். இது பேரல் சர்க்யூட்டு. ஸோ எந்த இடத்துல மெஷர் பண்ணாலும் வோல்டேஜ் கான்ஸ்டண்ட்டாக இருக்க மாறாது. கரண்ட் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் அந்த காம்பவுண்டுக்கு தகுந்த மாதிரி கரண்ட்டு மாறும். ஸோ இந்த 2 பாயிண்ட் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா
ஸோ நீங்கள் வோல்ட்டு கரண்ட்டை நீங்கள் இதை வச்சு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஓகே, இது புரிஞ்சிச்சா? அடுத்து போகலாமா? எஸ் சார். ஓகே, இப்போ நான் பார்த்த 2 சர்க்யூட்டோடைய ஸோ ஆன்சர் தான் இந்த ஸ்லைடில் இருக்குது. ஸோ எல்லாருமே நிறைய பேர் நல்லா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஸோ நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அடுத்து நம்ம அடுத்த டாபிக் போகிறோம். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் சர்க்யூட் உங்களுக்கு வரலாம். வோல்ட்டு கரண்ட்டை மெஷர் பண்ண சொன்னால் நீங்கள் அதை வச்சு மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அடுத்த டாபிக் என்னென்னா, ஸோ கண்டக்டர், இன்சுலேட்டர், செமி கண்டக்டர், ஸோ அதை பற்றி பார்க்குறோம். ஸோ அதாவது இதனோட எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஒரு சாலிட் மெட்டீரியலுக்கு எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குது? அப்போ ஒரு பேட்டரியிலேருந்து அந்த சார்ஜை கண்டக்ட் பண்ணக்கூடிய பொருளை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கண்டக்டர்னு சொல்கிறோம். ஸோ அந்த கண்டக்டர் அதாவது எலக்ட்ரிக்கல் கண்டக்டர். ஸோ இது வந்து என்ன பண்ணும்? கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும். ஸோ உதாரணத்துக்கு காப்பர், அலுமினியம், இரும்பு, ஸோ இதெல்லாம் என்னென்னா அதில் வந்து ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்கும். ஸோ அதனால் அந்த ஃப்ரீ எலக்ட்ரான் ஈஸியாக மூவ் ஆகும், ஃப்ளோ ஆகும். அதனால் வந்து அதுக்கு வந்து கரண்ட்டை கண்டக்ட் பண்ணுது. இன்சுலேட்டர்னு சொல்கிறோம். ஸோ இன்சுலேட்டரில் வந்து ஃப்ரீ எலக்ட்ரானே இருக்காது. அதனால் அது என்ன பண்ணுது? கரண்ட்டை கண்டக்ட் பண்ணாது. அதாவது டைட்லி பாண்ட் ஆட்டம். ஸோ டைட்லி பாண்டாக இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணாது? ஃப்ரீ எலக்ட்ரானே அதில் இருக்காது. ஃப்ரீ எலக்ட்ரானே இல்லைன்னா அது வந்து கரண்ட்டை கண்டக்ட் பண்ணாது. அதெல்லாம் வந்து இன்சுலேட்டர்னு சொல்கிறோம். ஸோ ஒரு வுட்டாக இருக்கட்டும், ஒரு பாலித்தீனு, கண்ணாடி, பேப்பரு, ஸோ இதெல்லாம் வந்தால் இன்சுலேட்டர். ஸோ இதெல்லாம் வந்து கரண்ட்டை கண்டக்ட் பண்ணாது. அப்போ கண்டக்டர், இன்சுலேட்டர்னு ஒன்று இருந்துச்சுன்னா இது ரெண்டுக்கு இடைப்பட்டது ஏதாவது ஒன்று இருக்கா? நான் வந்து கண்டக்டரால் இல்லாத, இன்சுலேட்டராக இல்லாத, நான் பாதி கண்டக்ட் பண்ணுவேன், பாதி கண்டக்ட் பண்ண மாட்டேன், ரெண்டுக்கும் மீடியம் ஸ்டேஜ். ஸோ நம்ம ஸ்கூலில் சொல்லுவோம், ஒரு இப்போ நல்லா படிக்கிறவங்க, ரொம்ப போராக படிக்காத இருக்கிறவங்க, ஸோ அந்த மாதிரி பிரிச்சுன்னா அப்போ ஆவரேஜ்னு சொல்கிறோம்ல. ஸோ மீடியமாக படிக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி தான் இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட கேரக்டர் உள்ளதுக்கு பேர் தான், அதுக்கு பேர் செமி கண்டக்டர்னு சொல்கிறோம். ஸோ இந்த செமி கண்டக்டர் என்ன பண்ணோம்? கண்டக்டர் மாதிரி கரண்ட்டை கண்டக்ட் பண்ணாது, இன்சுலேட்டர் மாதிரி கரண்ட்டை கண்டக்ட் பண்ணாது இருக்காது. அப்போ என்ன பண்ணோம்? ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஸ்டேஜ். அதனால தான் அதை செமி கண்டக்டர்னு சொல்கிறோம். பாதி கரண்ட்டை கண்டக்ட் பண்ணக்கூடியது. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். ஸோ சிலிக்கான் ஆட்டம் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த சிலிக்கான் ஆட்டம் என்ன இருக்கும்? ஒரு ஆட்டத்துலேருந்து எலக்ட்ரான், ஸோ இங்கே எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகுது. இதில் பேட்டரிங்க ஆட் பண்ணோம்னா ஸோ எலக்ட்ரான் இங்கே ஃப்ளோ ஆகும். ஸோ காப்பர் ஆட்டத்தில் இதே மாதிரி தான் ஃப்ளோ ஆகுது. ஸோ காப்பர் வந்து ஒரு கண்டக்டர். ஸோ அதில் ஃப்ரீ எலக்ட்ரான் பார்த்தா ஒரே ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்கு. ஸோ இப்போ இங்கே எலக்ட்ரான் என்ன பண்ணுது? காப்பர் ஆட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்குது. ஸோ கண்டக்டர்னு சொல்கிறோம். அப்போ ஒரே ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா என்ன பண்ணோம்? அது வந்து வேகமாக ஃப்ளோ ஆகும். அதனால் அதை கண்டக்டர்னு சொல்கிறோம். இப்போ சிலிக்கான், ஜெர்மானி இந்த மாதிரி ஆட்டத்தில் பார்த்தோம்னா இந்த ஃப்ரீ எலக்ட்ரான் ஒரு எலக்ட்ரான் இருக்குது, 3 எலக்ட்ரான் அல்லது 4 ஃப்ரீ எலக்ட்ரான் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ என்ன இருக்கும்? காப்பரு, அலுமினியம் மாதிரி ஒரே ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் வந்து அது வந்து வேகமாக கண்டக்ட் பண்ணும். ஸோ இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி தெளிவாக கூட சொன்னோம்னா என்ன பண்ணும்? ஸோ வீட்டில் ஒரே ஒரு குழந்தை தான் இருக்குன்னா பார்த்தோம்னா அதுக்கு நிறையா செல்லம் கொடுத்து வளர்ப்பாங்க. ஸோ எங்கே எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதே ஒரு வீட்டில் ஒரு 4 குழந்தைங்க இருக்குதுன்னு வச்சுங்க. ஸோ அப்போ 4 பேர்த்துக்கு வாங்கி தரணும். அப்போ அதனால் எல்லாத்துக்கும் எது கேட்டாலும் உடனே வாங்கி தர மாட்டாங்க. ஏன்னா 4 பேர்த்துக்கு வாங்கி தரணும். அப்போ யோசிச்சு குறைய வாங்கி தருவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணோம்? அப்போ அங்கே வேலை வந்து மெதுவாக நடக்கும். இங்கே ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கிற இடத்துல எலக்ட்ரான் வேகமாக ஃப்ளோ ஆகும். ஸோ அப்போ என்ன இருக்குன்னா இங்கே இதை கண்டக்டர், செமி கண்டக்டரோட வித்தியாசம். ஸோ அதனோட ஃப்ரீ எலக்ட்ரானை பொறுத்து இது வந்து வேரி ஆகுது. அப்போ என்ன பண்ணோம்? இது வந்து கரண்ட்டை பாதி கண்டக்ட் பண்ணும். அப்போ குறிப்பிட்ட அளவுக்கு வரப்போது கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும். ஸோ அப்போ கண்டக்டரோட பூரா இது வந்து கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும் செமி கண்டக்டர். இன்சுலேட்டரோட பெட்டராக இது வந்து கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும். ரெண்டுக்கு இடைப்பட்ட ப்ராப்பர்ட்டி தான் அந்த செமி கண்டக்டர் இருக்கும். ஸோ இந்த சிலிக்கான் போகிற நிறைய இடத்துல பார்த்தா சிலிக்கான் வேலின்னு கூட பெங்களூர் இருக்குது. ஸோ இந்த கம்ப்யூட்டர்லேருந்து எலக்ட்ரான் டிவைஸ் வரைக்கும் எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு இந்த செமி கண்டக்டர் ரொம்ப முக்கியம்.
ஸோ நாம் யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், நாம் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டும் டிசைன் பண்ணுறதுக்கு இந்த செமிகண்டக்டர் தான் முக்கிய பங்காற்றுறது. அதனால தான் கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சரிங் பண்ணுற நிறைய இடத்துக்கு பார்த்தா அது சிலிக்கான் வேலின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம பெங்களூரில் கூட சிலிக்கான் சிட்டின்னு சொல்கிறோம், சிலிக்கான் வேலின்லாம் சொல்லுவோம். அது காரணம் என்ன, அவங்க நிறைய கம்ப்யூட்டர் சர்க்கியூட் டிசைன் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு இந்த செமிகண்டக்டர் முக்கியம். இதிலிருந்து தான் டயோட்லாம் தயாரிக்கிறாங்க. அப்போ இந்த செமிகண்டக்டர்லேயே 2 விதமான செமிகண்டக்டர் இருக்குது. ஒன்று வந்து பியூர் செமிகண்டக்டர், இன்னொன்று பார்த்தோம்னா டோப்புடு செமிகண்டக்டர்னு 2 வச்சுக்கும். ஸோ இப்போ ஜிலிக்கான், செர்மானி இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அங்கே நிறைய வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும். அதை ஃபில் பண்ணுறதுக்காக எலக்ட்ரான் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது. ஸோ இப்போ எலக்ட்ரானுக்கு வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகும். ஸோ அப்போ ஒரு இடத்துலேருந்து எலக்ட்ரான் மூவ் ஆகிட்டா ஸோ இங்கே என்ன வரும், அந்த இடத்துல எம்டி பேஸ் வந்துடும். ஸோ இந்த இடத்துல எம்டி ஆகிட்டா அதை என்ன சொல்கிறோம், அதை வந்து ஹோல்ஸ்னு சொல்கிறோம். எலக்ட்ரான் இன்னொரு இடத்துல போய்ட்டு அதை வந்து எலக்ட்ரான்னு சொல்கிறோம். ஸோ 2 இதாக பிரிக்கிறோம், ஹோல்ஸ் அண்டு எலக்ட்ரான் 2ஆக பிரிக்கிறோம். அப்போ ஒரு இடத்துலேருந்து எலக்ட்ரான் போய்ட்டு அந்த இடம் எம்டி ஆயிடுது. அந்த எம்டி ஆகிறத நம்ம ஹோல்னு சொல்கிறோம். அது வந்து எலக்ட்ரானை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஸோ இன்னொரு இடம் வந்து எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிட்டா அப்போ அந்த இடத்துல எலக்ட்ரான் அதிகமாக இருக்குது. அப்போ என்ன இருக்கும், அந்த இடத்துல நெகட்டிவ் சார்ஜ் கேரியர் அதிகமாகிடும். ஸோ ஒரு ஆட்டம்னு எடுத்துகிட்டா என்ன இருக்கும், இதில் உள்ள புரோட்டான், இதை சுற்றிட்டு வர எலக்ட்ரான், ஸோ 2மே ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ புரோட்டானுங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரானுங்கிறது நெகட்டிவ் சார்ஜ், ஸோ 2 ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ இங்கேருந்து எலக்ட்ரான் வேறு இன்னொரு இடத்துக்கு போயிட்டா அப்போ என்ன இருக்கும், எங்கே போச்சா அங்கே ஒரு எலக்ட்ரான் அதிகமாகிட்டா அங்கே இடத்துல நெகட்டிவ் ஆயிரும். இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரான் குறைஞ்சிட்டா ஸோ அப்போ இது வந்து பாசிட்டிவ் ஆயிரும். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் கேரியராக நான் மாறிடும். அப்போ அந்த ஹோல் உள்ள இடம்லாம் என்ன இருக்கும், எலக்ட்ரான் குறைவாக இருக்குது. ஸோ எலக்ட்ரான் குறைவாக இருக்குன்னா நெகட்டிவ் சார்ஜ் குறைவாக இருக்குது, பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இன்னும் உங்களுக்கு கூட ஒரு எக்ஸாம்பிள் புரியுற மாதிரி சொல்லலாம். ஸோ இங்கே ஒரு ஆட்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோம். ஸோ இதில் ஒரு 10 புரோட்டான் இருக்குது. ஸோ அதே மாதிரி இதில் இது ஒரு 10 எலக்ட்ரான் சுற்றிட்டு வருதுன்னு வச்சுக்கோம். ஸோ இது வந்து ஆட்டம், புரோட்டான் எலக்ட்ரான் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இதே இன்னொரு ஆட்டம் இங்கே இருக்குது. ஸோ இதில் ஒரு 5 புரோட்டான் இருக்குது, இது ஒரு 5 எலக்ட்ரான் சுற்றிட்டு வருதுன்னு வச்சுக்கோம். ஸோ இப்போ இது என்ன இருக்குது, 2மே எலக்ட்ரிக்கல் நியூட்ரல். ஸோ பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் 2மே ஈக்குவலாக இருக்குது. அப்போ 2 ஆட்டம்னு சொல்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோம், இதிலிருந்து ஒரு எலக்ட்ரான் இங்கே மூவ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோம். ஸோ இந்த ஒரு ஆட்டத்துலேருந்து இங்கே போயிட்டா அப்போ இங்கே என்ன ஆயிரும், 9 எலக்ட்ரான் இருக்கும், 10 புரோட்டான் ஆயிரும். ஸோ அப்போ இது 2 டோட்டல் பண்ண என்ன, -9 இருக்குது, பாசிட்டிவ் சார்ஜில் 10 இருக்குது. ஸோ அப்போ டோட்டல் சார்ஜ் என்ன, +1. ஸோ +1 பாசிட்டிவ் சார்ஜ். இப்போ இங்கே என்ன இருக்குது, 5 புரோட்டான் 5 எலக்ட்ரான். ஸோ இங்கேருந்து ஒரு எலக்ட்ரான் இங்கே வந்தனால என்ன ஆயிரும், இங்கே 6 எலக்ட்ரான் ஆயிடுச்சு, புரோட்டான் 5 தான் இருக்குது. ஸோ இது 2 டோட்டல் பண்ண என்ன இருக்கும், ஸோ இங்கே -1. அப்போ இது என்ன ஆயிரும், இது வந்து நெகட்டிவ் சார்ஜ். அப்போ இங்கேருந்து ஒரு எலக்ட்ரான் போனதுனால இந்த இடத்துல என்ன ஆச்சு, அங்கே ஒரு ஹோல்ஸ் கிரியேட் ஆச்சு. அதனால் அந்த ஹோல்ஸில் என்ன சொல்கிறோம், டோட்டல் சார்ஜ் பாசிட்டிவ். அதனால் இது வந்து பாசிட்டிவ் கேரியர்னு சொல்கிறோம். எலக்ட்ரான் இங்கே வந்து அக்செப்ட் பண்ணதுனால அங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாகிடுச்சு. அதனால் அது வந்து நெகட்டிவ் சார்ஜ் கேரியர்னு சொல்கிறோம். அப்போ இதுதான் இந்த மாதிரி உள்ளதை நாம் என்ன சொல்கிறோம், ஸோ பியூர் செமிகண்டக்டர் சொல்கிறோம். இந்த பியூர் செமிகண்டக்டர் பார்த்தோம்னா அதனோட கண்டக்டிவிட்டி வந்து ரொம்ப பூராக இருக்கும், அந்த பியூரான செமிகண்டக்டர். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், இதோடு சேர்ந்து நாம் வேறு ஏதாவது ஒன்று மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ மிக்ஸ் பண்ணால் இப்போ நான் பியூர் கோல்டு இருக்குது. ஸோ சுத்தமான தங்கத்தை வச்சு நாம் என்ன பண்ண முடியாது, அந்த தங்கத்தை வளைக்கவோ நகையாக செய்யவோ எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அப்போ அதனால் என்ன பண்ணுறோம், அந்த தங்கத்தோட தாமிரத்தை சேர்க்குறோம். ஸோ செம்புன்னு சொல்லக்கூடிய தாமிரத்தை இணைச்சாதான் நாம் நகையாக பண்ண முடியும். ஸோ ஒரு 92% ஆட்ட கோல்டு இருந்துச்சுன்னா அதில் 8%க்கு மேலே என்ன பண்ணுறோம், இந்த செம்பு இணைச்சாதான் நகையாக பண்ண முடியும். ஸோ அப்போ அதனால் இந்த சுத்தமான செமிகண்டக்டர் வந்து கரண்ட்டை கண்டக்ட் பண்ணுறது ரொம்ப வீக்காக பூராக இருக்கனால அப்போ என்ன பண்ணுறோம், இதோட சேர்த்து வேற ஒரு ஆட்டத்தை கொண்டாந்து இணைக்கிறோம். ஸோ இதுக்கு பேர் தான் பார்த்தோன்னா டோப்பிங்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ஜெர்மானி ஆட்டம் இருக்குது, நம்ம ஏற்கனவே டயக்ராமில் பார்த்தோம். இதுலேருந்து ஒரு ஜெர்மானியத்தை எடுத்துகிட்டு அங்கே கொண்டாந்து ஒரு போரானை இணைக்கிறோம்.
ஸோ இந்த மாதிரி இணைக்கிறது பேர் நாம் டோப்பின்னு சொல்கிறோம். அப்போ சுத்தமான அந்த காப்பர் ஆட்டை எப்படி நகை செய்யறதுக்கு தங்கத்தோடு கொண்டு வந்து அந்த செம்பு தாமிரத்தோட சொல்லக்கூடிய காப்பரை இணைக்கிறோமோ அந்த மாதிரி செமி கண்டக்டரோடு சேர்த்து என்ன பண்ணுறோம், வேற ஒரு ஆட்டத்தை கொண்டு வந்து டோப் பண்ணுறோம். அப்போ இதனோட எலக்ட்ரானிக் ஸ்ட்ரக்சர் வேறையாக இருக்கும். இங்கே ஒரு போரானை கொண்டாந்து டோப் பண்ணால் அதனோட ஸ்ட்ரக்சர் வேறையாக இருக்கும். ஸோ இதுக்காக நாம் எலக்ட்ரான் வந்து வேரி ஆகும். அப்போ இப்படி டோப் பண்ணும்போது அப்போ நமக்கு அங்கே என்ன கிடைக்குது, எக்ஸஸ் எலக்ட்ரான் வந்துச்சுன்னா, பேருக்குன்னு இப்போ ஜெர்மானி இருக்குது. ஸோ இப்போ ஜெர்மானியத்தில் இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தா எனக்கு இந்த சைடு இங்கே பார்த்தோம்னா சிலிக்கான் வச்சுருக்கு. ஸோ இப்போ இந்த சிலிக்கான் என்ன இருக்குது, சிலிக்கானை சுற்றியும் 4 சைட்லேயும் 8 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ அப்போ 8 எலக்ட்ரான் இருக்குன்னா இந்த இடத்துல போரானை கொண்டாந்து இணைக்கிறோம். ஸோ போரானுக்கு எத்தனை எலக்ட்ரான் தேவை, ஸோ போரானுக்கு 5 எலக்ட்ரான் வந்தால் போதும். அப்போ என்ன இருக்குது, இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் இருக்குது. அப்போ எக்ஸஸாக எலக்ட்ரான் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம்னா என் டைப் செமிகண்டக்டர்னு சொல்கிறோம். ஸோ ஒரு ஆளை ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னொரு ஆளை கொண்டாந்து இணைக்கிறோம். அப்படி இணைக்கும் போது எலக்ட்ரான் எக்ஸஸாக இருக்குது. ஸோ அல்லது நெகட்டிவ் எலக்ட்ரான் எக்ஸஸாக இருந்துச்சுன்னா நெகட்டிவ் சார்ஜ். ஸோ நெகட்டிவ் சார்ஜிங்கிறனால நாம் என் டைப்னு வச்சுக்கலாம். நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுருது. ஸோ இந்த மாதிரி உள்ளதெல்லாம் நாம் என் டைப்னு சொல்கிறோம். இதே மாதிரி வேற ஒரு ஆட்டத்தை கொண்டாந்து இங்கே இணைக்கிறோம். ஸோ அப்போ இணைக்கும் போது என்ன இல்லை, எலக்ட்ரான் 10ல் குறைவாக இருக்குது. ஸோ எலக்ட்ரான் குறைவாக இருந்தால் அங்கே என்ன கிரியேட் ஆகும், ஹோல்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி உள்ளதெல்லாம் பி டைப் செமிகண்டக்டர் சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த செமிகண்டக்டரில் 2 விதமாக பிரிக்கிறோம், என் டைப் செமிகண்டக்டர், பி டைப் செமிகண்டக்டர். ஸோ என் டைப் செமிகண்டக்டரில் என்ன இருக்கும், எக்ஸஸ் எலக்ட்ரான் இருக்கும். ஸோ அது வந்து நெகட்டிவ் சார்ஜ். பி டைப் செமிகண்டக்டரில் என்ன இருக்கும், எக்ஸஸ் கோல். அப்போ இது பூரா பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும். ஸோ பி டைப்னா பாசிட்டிவ், என் டைப்னா நெகட்டிவ். அதாவது என் டைப்பில் எக்ஸஸாக எலக்ட்ரான் இருக்கும், பி டைப்பில் எக்ஸஸாக பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ அதாவது புரோட்டான் அதிகமாக இருக்குன்னு வச்சு. அப்போ அந்த செமிகண்டக்டர் 2 டைப்பாக பிரிக்கிறோம், என் டைப் அண்ட் பி டைப். ஸோ இது ஒரு எக்ஸ்டென்சிவ் கண்டக்டர். ஸோ இது எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறோம், ஸோ என் டைப் பி டைப்பை மாற்றும் போது இப்போ என்ன இருக்குது, இதனோட கண்டக்ஷனை வந்து நாம் இம்ப்ரூவ் பண்ணுறோம். இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக என் டைப் பி டைப் செமிகண்டக்டராக நாம் அதை மாற்றுறோம். அப்போ இந்த மாதிரி மாற்றும் போது நமக்கு என்ன இருக்குது, டாமினேட் சார்ஜ் என்ன இருக்குன்னா, ஸோ இது வந்து பி டைப். ஸோ பி டைப்னா ஏற்கனவே என்ன சொன்னால் பி டைப்னா பாசிட்டிவ், ஸோ என் டைப்னா வந்து நெகட்டிவ். அப்போ என்ன இருக்கும், இந்த பி டைப் செமிகண்டக்டரில் நெகட்டிவ் சார்ஜை காட்டிலும் பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்கும், என் டைப்பில் பாசிட்டிவ் சார்ஜ் காட்டிலும் நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்கும். அப்போ அதிகமாக இருந்தால் என்ன பண்ணும், அது வந்து மூவ் பண்ண ட்ரை பண்ணும். அப்போ இந்த இதில் ஸோ எலக்ட்ரான் அதிகமாக இருந்தால் என் டைப்பும், மெஜாரிட்டி அதாவது ஹோல்ஸ் அதிகமாக இருந்தால் பி டைப் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இதை 2ஐயும் சேர்த்து ஒன்றா நினைக்கிறோம். ஸோ இதை 2ஐயும் ஒன்றா சேர்க்கும் போது என்ன இருக்குது, நமக்கு டயோட் ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த பேண்ட், அதுக்கு முன்னாடி இந்த பேண்ட் தியரி ஆஃப் கண்டக்டிவிட்டி நாம் பார்த்துக்கிறோம். ஸோ கண்டக்டிவிட்டிங்கிறது எதை பொறுத்து இருக்குன்னா, ஸோ இங்கே எலக்ட்ரான் இருக்குது. ஸோ எலக்ட்ரான் கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து எக்ஸிட் ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகணும். ஸோ இங்கேருந்து இங்கே போகணுன்னா ஸோ எவ்வளோ எனர்ஜி இருக்குது, ஸோ உதாரணத்துக்கு நான் போகணுன்னு வச்சுக்கோம். ஸோ ஒரு ஊர் எடுத்துக்கிறோம். ஸோ ஏதோ ஒரு ஊர் உங்கள் ஊரோடைய உங்கள் ஸ்கூல்லே வச்சுங்க. ஸோ உங்கள் ஸ்கூலில் இருந்து அந்த ஊரோடைய டிஸ்ட்ரிக்ட் தலைநகர், ஸோ உதாரணத்துக்கு திருச்சி மாடர்ன் ஸ்கூல்லே இருக்குதுன்னு வச்சுக்கோம். ஸோ அங்கேருந்து திருச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். ஸோ திருச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு போகணுன்னா எவ்வளோ எனர்ஜி வேணும், ஸோ எனர்ஜிங்கிறத நம்ம அங்கே பஸ்ஸுக்கு ஆகக்கூடிய செலவுன்னு வச்சுக்கோம். ஸோ அங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போகணுன்னா ஒரு 50 ரூபா காசு இருக்குதுன்னு வச்சுக்கோம். ஒரு 50 ரூபா இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், ஸோ இங்கேருந்து இங்கே கிராஸ் பண்ண முடியும். ஸோ இதே திருச்சியிலேருந்து நாம் சென்னைக்கு போகிறோன்னு வச்சுக்கோம். இங்கே திருச்சியில் இருக்கிறோம், இங்கேருந்து சென்னைக்கு போகிறோம். ஸோ இங்கேருந்து எவ்வளோ தூரம் போகணுன்னா 50 ரூபா வச்சுக்கிட்டு திருச்சியிலேருந்து சென்னைக்கு போக முடியுது. ஸோ அங்கே போகிறதுக்கு எவ்வளோ வேணும், 500 ரூபா இருக்கணும். ஸோ அப்போ தான் இங்கேருந்து இங்கே போக முடியும். ஸோ இதுதான் நம்ம கண்டக்டருக்கு உள்ள வித்தியாசம். அப்போ எலக்ட்ரான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது. அப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும்போது என்ன இருக்குது, இந்த 2 இடத்துக்கு வித்தியாசம் எவ்வளோ இருக்குது, ஸோ இவ்வளோ எனர்ஜி இருந்தால் தான் இங்கேருந்து போக முடியும். ஸோ இப்போ நம்ம திருச்சியிலேருந்து சென்னைக்கு போகிறோன்னா 500 ரூபா காசு இருந்தால் தான் நம்ம பஸ் ஏறி போக முடியும். ஸோ 50 ரூபா காசு வச்சுக்கிட்டு
திருச்சியிலேருந்து நாம் சென்னைக்கு போக முடிஞ்சால் போக முடியுமா? போக முடியாது. அப்போ என்ன பண்ணுவோம்? 50 ரூபா காசு கொடுத்து சென்னைக்கு போகணுன்னு சொன்னால் போக மாட்டோம், எனக்கு காசே வேணான்றோம். 500 கொடுத்தா தான் போக முடியும், 50 ரூபா கொடுத்தா போக மாட்டோம். அப்போ இதுக்கு லிமிட் அவ்வளோதான். அப்போ இதே மாதிரி தான் எலக்ட்ரான் என்ன பண்ணுது, ஒரு எனர்ஜி லெவல்லேருந்து இன்னொரு எனர்ஜி லெவலுக்கு, அதாவது கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி லெவல்லேருந்து எக்ஸிட் ஸ்டேட் எனர்ஜி லெவல் போகும்போது இந்த 2 எனர்ஜி லெவலுக்கு இடைப்பட்ட எனர்ஜி டிஃப்ரெண்ட் எவ்வளோ? ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி தான் எலக்ட்ரான் மூவ் ஆகும். ஸோ இதான் அந்த பேண்ட் தியரி குறிக்குது. அப்போ இந்த சாலிடில் உள்ளது கண்டக்டர், செமிகண்டக்டர், ஸோ இதுக்கெல்லாம் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னா ஒவ்வொரு ஆட்டத்துக்கும் தகுந்த மாதிரி மாறும். ஸோ ஒரு சில ஆட்டத்தில் பார்த்தோம்னா இந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப குறைவாக இருக்கும். அப்போ என்ன பண்ணோம், ஸோ அந்த திருச்சி ஸ்கூல்லேருந்து திருச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற மாதிரி கேப் கம்மியாக இருந்தால் என்ன போதும், 50 ரூபா இருந்தால் போதும், இங்கேருந்து இங்கே போயிடும். ஸோ இந்த மாதிரி ஆட்டத்தில் என்ன இருக்குது, லித்தியம் போர் இந்த மாதிரி ஆட்டத்தெல்லாம் இந்த கேப் அதிகமாக இருக்குது. அப்போ இங்கே என்ன இருக்கும், 500 ரூபா இருந்தால் தான் இங்கே போக முடியும். ஸோ இது இங்கே கேப் இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ இங்கே ஒரு 1000 வோல்ட் இருந்தால் தான் எனர்ஜி இங்கேருந்து போகும். அப்போ இதை பொறுத்து இந்த கேப் எவ்வளோ இருக்குது, அதான் இந்த கேப்பை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பேண்ட் கேப் எனர்ஜின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு எனர்ஜி லெவலுக்கும் இன்னொரு எனர்ஜி லெவலுக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் தான் பேண்ட் கேப் எனர்ஜின்னு சொல்கிறோம். ஸோ அந்த கேப்பில் தான் என்ன பண்ணோம், எலக்ட்ரான் இங்கேருந்து எலக்ட்ரான் அங்கே ஜம்ப் ஆகணும். அப்போ அங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ணால் என்ன வேணும், அது ரெண்டுக்கு இடைப்பட்ட வித்தியாசம் எவ்வளவோ அவ்வளோ எனர்ஜி இருக்கணும். அப்போ பேண்ட் கேப் குறைவாக இருந்தால் என்ன பண்ணோம், எலக்ட்ரான் ஈஸியாக ஜம்ப் பண்ணிடும். ஸோ உங்கள் ஸ்கூலோடைய இப்போ ஒரு பில்டிங்லேருந்து இன்னொரு பில்டிங் போக சொன்னால் காசு கொடுத்தா தான் போகணும்னு சொல்ல மாட்டேங்க, நடந்தே போயிடுவீங்க, 5 நிமிஷத்தில் போயிடலாம். அப்போ அந்த கேப் கம்மியாக இருந்தால் ஈஸியாக வந்து கரண்ட்டை கண்டக்ட் பண்ணிடும். கேப் அதிகமாகச்சுன்னா அப்போ கரண்ட்டை கண்டக்ட் பண்ணுறது ஸ்லோவாக இருக்கும். அப்போ எனர்ஜி அதிகமாக இருந்தால் தான் கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும். அப்போ அந்த தியரி பிரகாரம் பார்க்கும்போது கண்டக்டர் எடுத்துக்கிட்டோம்னா இந்த 2 எனர்ஜி லெவலில் தான் என்ன சொல்கிறோம், வேலன்ஸ் பேண்ட் அண்ட் கண்டக்ஷன் பேண்ட்னு சொல்கிறோம். இந்த 2 பேண்ட்டை பார்த்தோம்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ இது ரெண்டுக்கு என்ன கேப்பே இருக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணோம், கரண்ட் வந்தால் ஈஸியாக எலக்ட்ரான் இங்கேருந்து இங்கே ஜம்ப் ஆயிரும். ஸோ வேலன்ஸ் பேண்ட்லேருந்து கண்டக்ஷன் பேண்ட்டுக்கு ஈஸியாக ஜம்ப் ஆயிரும். ஸோ இது வந்து கண்டக்டர். ஸோ அதனால தான் என்ன பண்ணுது, கண்டக்டர் வந்து ஈஸியாக கரண்ட்டை கண்டக்ட் பண்ணுது. ஸோ காப்பர், அலுமினியம் இதெல்லாம் ஈஸியாக கண்டக்ட் பண்ணுது. ஸோ செமி கண்டக்டரில் பார்த்தோம்னா இங்கே ஒரு ஸ்மால் எனர்ஜி கேப் இருக்கும். அப்போ இங்கே கரண்ட்டை கண்டக்ட் பண்ணால் என்ன பண்ணோம், இவ்வளோ எனர்ஜி கொடுத்தா தான் கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும். ஸோ இது என்ன அர்த்தம், உங்கள் ஸ்கூலில் ஒரு பில்டிங்லேருந்து இன்னொரு பில்டிங்கு போகிற மாதிரி. ஸோ இதுக்கு வந்து எனர்ஜியே தேவையில்லை. ஸோ ஈஸியாக இங்கேருந்து இங்கே போயிடுவீங்க. இது ஸ்மால் எனர்ஜி. ஸோ உங்கள் ஸ்கூல்லேருந்து அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற மாதிரி. அப்போ என்ன இருக்கும், கொஞ்சம் தூரம். ஸோ இது வந்து 50 ரூபா அமௌண்ட்டு சொன்னால் ஸோ 50 வோல்ட் எனர்ஜி இருந்தால் இங்கேருந்து கனெக்ட் பண்ணணும். இன்சுலேட்டருங்கிறது என்னது, லார்ஜ் பேண்ட் கேப். ஸோ இப்போ என்ன இருக்குது, இங்கேருந்து எவ்வளோ தூரம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு லார்ஜ் எனர்ஜி வேணும். ஸோ இப்போ 500 ரூபாயோ 1000 ரூபாயோ வேணும். ஸோ இவ்வளோ எனர்ஜி இருந்தால் தான் இன்சுலேட்டர் கரண்ட்டை கண்டக்ட் பண்ணாதுன்னு சொல்ல முடியாது. ஸோ இவ்வளோ வெரி லார்ஜ் பொட்டன்ஷியல் எனர்ஜி கொடுத்தோம்னா அது கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும். ஸோ அப்போ தான் வெரி லோ எனர்ஜி கரண்ட்டை கண்டக்ட் பண்ணாது, ஏன்னா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி உள்ளதை நாம் இன்சுலேட்டர்னு சொல்கிறோம். அப்போ இந்த எனர்ஜி கேப்பை வச்சு தான் நாம் பிரிக்கிறோம் மூணா. கண்டக்டர், செமி கண்டக்டர், இன்சுலேட்டர்னு எப்படி மூணாக பிரிக்கிறோன்னா இந்த பேண்ட் கேப் எனர்ஜி எப்படி எவ்வளோ இருக்குது, ஸோ இதை பொறுத்து தான் நாம் கண்டக்டர், செமி கண்டக்டர், இன்சுலேட்டர்னு பிரிக்கிறோம். அப்போ இந்த வச்சு நாம் பேண்ட் கேப் எனர்ஜி பார்த்தோம்னா ஸோ இந்த இதில் இதாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்ன இருக்கும், மெட்டலை பொறுத்த வரைக்கும் எல்லா மெட்டலும் இந்த டிஃப்ரெண்ட்டு ரெண்டும் ஒன்றோட ஒன்று மெர்ஜ் ஆகிருக்கும், ஓவர்லேப் ஆகியிருக்கும், இங்கே கேப்பே இருக்காது. செமி கண்டக்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்மால் கேப் இருக்கும். இன்சுலேட்டரை பொறுத்த வரைக்கும் இங்கே கேப் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட கேப் இதை தான் நான் சொல்கிறேன்னா பேண்ட் கேப்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இங்கேருந்து இங்கே கிராஸ் ஆகிறதுக்கு தேவையான எனர்ஜி பேர் பேண்ட் கேப் எனர்ஜின்னு சொல்கிறோம். அப்போ இந்த செமி கண்டக்டர் என்ன பண்ணுது, ஸோ செமி கண்டக்டரில் ஏதோ ஒன்று டோப் பண்ணியிருக்கும். ஸோ இது நெகட்டிவ் சார்ஜ், அப்போ இது என் டைப்பு, இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்குது, பி டைப்பு. ஸோ 2 விதமான டோப்பிங்கை நாம் பண்ணுறோம். அப்போ என் டைப் என்ன பண்ணுறோம், எலக்ட்ரான் டோனர், அது வந்து என் டைப் செமி கண்டக்டர். ஸோ இதே வந்து எலக்ட்ரான் அக்செப்டர் வந்து பி டைப் செமி கண்டக்டர் சொல்கிறோம். ஸோ இங்கேருந்து
எலக்ட்ரான் இதுக்கு இங்கே கொடுத்துருது. ஸோ இப்போ இங்கே நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்கும், இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ சிலிக்கானை போரானோட டோப் பண்ணுறோம். ஸோ அது வந்து என் டைப்பாக பி டைப்பாக. அதே மாதிரி சிலிக்கானை ஆன்டிமனியோட டோப் பண்ணுறோம். ஸோ என் டைப்பாக பி டைப்பாக. ஸோ ஏற்கனவே பார்த்தோம் சிலிக்கான் போரான டோப் பண்ணுறது. ஸோ அப்போ என்ன இருக்குது, அது வந்து பி டைப்பு. ஸோ சிலிக்கான ஆன்டிமனியோட டோப் பண்ணால் அது வந்து என் டைப் செமிகண்டக்டர். ஸோ இங்கே என்ன இருக்குது, சிலிக்கான ஆர்சனிக்கோட நாம் டோப் பண்ணுறோம். ஸோ இப்போ இது வந்து என் டைப்பாக பி டைப்பாக. ஸோ இங்கே சிலிக்கான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தோம்னா ஆர்சனிக் டோப் பண்ணும்போது இங்கே நிறைய பாசிட்டிவ் சார்ஜ் வந்துருக்கு. ஸோ இப்போ இது பி டைப்பா என் டைப்பா? ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் இண்டிகேட் பண்ணுறது தான் இங்கே பி நிறைய மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்போ இது என்டையரோட சார்ஜ் என்ன இருக்கும், பாசிட்டிவ் அதிகமாக இருக்குமா? ஸோ அப்போ என்ன இருக்கும், என்னோடய டோப்பன் வந்து பி, சாரி பிங்கிறது டோப்பன். ஸோ இது பாஸ்பரஸ் டோப்பன் இருக்குது. ஸோ இது வந்து என் டைப் செமிகண்டக்டர். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வந்து பி டைப் செமிகண்டக்டர். ஸோ பி டைப் செமிகண்டக்டர் பார்த்தோம்னா என்ன இருக்கும், சிலிக்கானோட போரான் கொண்டாந்து டோப் பண்ணுறோம். ஸோ சிலிக்கானோட போரான் கொண்டாந்து டோப் பண்ணும்போது என்ன இருக்குது, சிலிக்கான் வந்து 4 வேலன்ஸ் எலக்ட்ரான். அப்போ என்ன இருக்குது, போரான் வந்து 3 வேலன்ஸ் எலக்ட்ரான். ஸோ அப்போ இங்கே என்ன இருக்குது, அப்போ போரானை கொண்டாந்து இங்கே டோப் பண்ணும்போது அப்போ என்ன இருக்குது, அந்த எக்ஸ்ட்ரா ஒரு இடத்துல அந்த ஹோல் வந்து கிரியேட் ஆகுது. அப்போ என்ன இருக்குது, இதில் உள்ள 4 எலக்ட்ரான்லேருந்து 3 எலக்ட்ரான் எடுத்தது. அப்போ ஒரு எலக்ட்ரான் அந்த இடத்துல எம்டியாக இருக்குது. ஸோ அந்த ஹோல் கிரியேட் ஆகிறதுனால இது வந்து பி டைப் செமிகண்டக்டர். சிலிக்கானோட போரானை டோப் பண்ணோம்னா அது வந்து பி டைப் செமிகண்டக்டர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜெர்மானியம் தெரியும். ஸோ ஜெர்மானியத்தில் இது ஃபுல்லாகவே வேலன்ஸ் ஆகிருக்கு. அது 4 வேலன்ஸ் எலக்ட்ரான்னா சிலிக்கானுக்கு இந்த 4 எலக்ட்ரான் இருக்குது. அப்போ சுற்றில என்ன இருக்குது, 4 ஜெர்மானியத்தோடு சேர்ந்து பாண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த எலக்ட்ரான் வந்து இந்த சிலிக்கானோடையது. ஸோ இப்போ இதை எடுத்துட்டோம்னா, இதை எடுத்துகிட்டு அந்த இடத்துல ஒரு போரான் வைக்கும்போது என்ன இருக்குது, ஸோ போரானில் 3 எலக்ட்ரான் தான் இருக்குது. இங்கே ஒரு எலக்ட்ரான், இங்கே ஒரு எலக்ட்ரான், 3 எலக்ட்ரான் வந்துடும். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, ஒரு எலக்ட்ரான் தேவைப்படும், அங்கே எலக்ட்ரான் இல்லை, எலக்ட்ரான் குறைவாக இருக்குது. அதனால் அந்த இடத்துல ஹோலாக கிரியேட் ஆகுது. அதனால் இதை என்ன பண்ணுறோம், பி டைப் செமிகண்டக்டர் சொல்கிறோம். ஒரு எலக்ட்ரானு இன்னொரு ஆட்டமாக பாண்ட் ஃபார்ம் ஆகுது உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் பார்த்துருப்ப ஹைட்ரஜன் ஆக்சிஜனும் சேர்ந்து பாண்ட் ஃபார்ம் ஆகுது வாட்டர். ஸோ ஆக்சிஜனுடைய அட்டாமிக் நம்பர் வந்து 8, ஹைட்ரஜனுடைய ஆக்சிஜனுடைய 8. ஸோ இது வந்து ஹைட்ரஜனுக்கு வந்து 1. ஸோ அப்போ என்ன இருக்கும், ஃபஸ்ட்டு ஆர்பிட்டில் 2 எலக்ட்ரான் ஃபுல் ஆயிடுது ஆக்சிஜனில். ரெண்டாவதுல 6 எலக்ட்ரான் ஃபார்ம் ஆயிடுது. அப்போ இந்த ஆர்பிட் ஃபில் ஆகணும்னா இன்னும் 2 எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். ஸோ ஹைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. அப்போ ஹைட்ரஜனுக்கு 1 எலக்ட்ரான் தேவை, ஆக்சிஜனுக்கு 2 எலக்ட்ரான் தேவை. அப்போ என்ன பண்ணோம், 2 ஹைட்ரஜன் இதோட சேருது. அப்போ 2 எலக்ட்ரான் இதுக்கு வந்துடுது, இதுவும் 1 எலக்ட்ரான் இதுக்கு கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி தான் பாண்டு ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் ஆகும்போது இந்த இடத்துல ஒரு ஹோல் கிரியேட் ஆச்சுன்னா அது வந்து பி டைப்னு சொல்கிறோம். இதே இங்கே 3 வேலன்ஸ் எலக்ட்ரான் உள்ள ஆட்டத்துக்கு போல் 5 வேலன்ஸ் எலக்ட்ரான் உள்ள ஒரு ஆட்டம் வந்து இங்கே ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன இருக்கும், 4 இடத்துலையும் 4 எலக்ட்ரான் ஃபுல் ஆயிரும். அப்போ இன்னொரு எலக்ட்ரான் எக்ஸஸாக இருக்குது. ஸோ எலக்ட்ரான் எக்ஸஸாக இருந்து நெகட்டிவ் சார்ஜாக இருந்துச்சுன்னா அதை வந்து என் டைப் செமிகண்டக்டர் சொல்கிறோம். இது வந்து பி டைப் செமிகண்டக்டர். ஸோ சிலிக்கானோட போரான் டோப் பண்ணோம்னா அது வந்து பி டைப் செமிகண்டக்டர். ஸோ இந்த படத்தில் உங்களுக்கு ஈஸியாக எடுத்து போட்டிருக்கு இதில். ஸோ பி டைப்பில் என்ன இருக்குது, ஸோ இது எல்லாமே இதனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் பூரா 4. ஸோ சிலிக்கானு. ஸோ இந்த இடத்துல கொண்டாந்து போரானை டோப் பண்ணிட்டோம். ஸோ இந்த போரானுக்கு வந்து 3 எலக்ட்ரான் தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரான் எல்லாம் இருக்குது. ஸோ இது ஒரு எலக்ட்ரான் போரானுக்கு, இது ஒரு எலக்ட்ரான் போரானு, இது ஒரு எலக்ட்ரான் போரான்.
ஸோ இந்த மீதிலாம் சிலிக்கானோட எலக்ட்ரான். அப்போ இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரான் இதோட ஃபார்ம் ஆகாது, இந்த இடத்துல என்ன இருக்குது, எம்டியாக இருக்குது. ஸோ அதான் ஹோல் உருவாகிருக்கு. அதான் என்ன சொல்கிறோம், அதனால் வந்து இது பி டைப் செமிகண்டக்டர். ஸோ அந்த ஹோல் தான் என்ன சொல்கிறோம்னா ஹெச் ப்ளஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ என்ன பண்ணுறோம், குரூப் 3 ஆட்டம். ஸோ 3 வேலன்ஸ் எலக்ட்ரான் உள்ள ஆட்டம்லாம் வந்து இந்த செமிகண்டக்டரோட சேரும்போது அங்கே உருவாகக்கூடியதெல்லாம் பி டைப் மெட்டீரியல் உருவாகுது. இதே என் டைப்புக்கு என்ன இருக்குது, 5 எலக்ட்ரான் உள்ளது வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போ இங்கே ஒரு எலக்ட்ரான், இங்கே ஒரு எலக்ட்ரான், இங்கே ஒரு எலக்ட்ரான். ஸோ 4 எலக்ட்ரான் அந்த பாண்டோட ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்போ எக்ஸஸாக இன்னொரு எலக்ட்ரான் இருக்குது. ஸோ இப்போ இங்கே ஒரு எலக்ட்ரான் எக்ஸஸாக இருக்குது. அப்போ இது நெகட்டிவ் சார்ஜ். ஸோ இது என்னன்னு சொல்கிறோம், எலக்ட்ரான் எக்ஸஸாக இருக்குது. ஸோ இது என்டையரோட சார்ஜ் கால்குலேட் பண்ணால் -1. ஸோ அதனால் இதை என் டைப் செமிகண்டக்டர்னு நம்ம சொல்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோம், பி டைப் என் டைப் ரெண்டையும் சேர்த்து நாம் ஒன்றா கம்பைன் பண்ணுறோம். ஸோ ஏற்கனவே சார்ஜ் நமக்கு தெரியும். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணோம், ஒன்றோட ஒன்று அட்ராக்ட் பண்ணோம். அப்போ பி டைப்பு என் டைப்பு ஒன்றோட ஒன்று சேர்த்துனோம்னா அதுக்கு பேர் தான் என்னென்னா பிஎன் ஜங்ஷன். ஸோ பிஎன் ஜங்ஷன் டயோடுன்னு சொல்லுவோம், டயோடு சேர்க்குறோம். ஸோ பி டைப்னா என்னென்னு பார்த்தோம், என் டைப்னா என்ன பார்த்தோம். இந்த சைடு உள்ளது பி டைப் மெட்டீரியல், இந்த சைடு உள்ளது என் டைப் செமிகண்டக்டர். ஸோ இது ரெண்டையும் ஒன்றா சேர்க்குறோம். ஸோ ஒன்றா சேர்க்கும்போது என்ன இருக்குது, இங்கே வந்து நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்குது, இங்கே வந்து பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்குது. அப்போ அந்த நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணோம், பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜை பிடிச்சி அட்ராக்ட் பண்ணோம். அதனால் இங்கே உள்ள நெகட்டிவ் சார்ஜ் இந்த சைடு வருது, இங்கே சைடு பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்குது. அப்போ இங்கே உள்ள பாசிட்டிவ் என்ன இருக்குது, இந்த சைடு போகுது. அப்போ ரெண்டுக்கு இடையில் என்ன இருக்கும், ஒரு டிப்ளீஷன் லேயர் உருவாகுது. அப்போ இங்கெல்லாம் இது பூரா பாசிட்டிவ் தான், இது பூரா நெகட்டிவ் தான். இந்த ரெண்டு சேரக்கூடிய இடம் என்ன இருக்குது, இந்த சைடு நெகட்டிவாகவும் இந்த சைடு பாசிட்டிவாகவும் கிரியேட் ஆகுது. ஸோ இந்த லேயர் தான் என்ன சொல்கிறோம், டிப்ளீஷன் லேயர்னு சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல தான் சார்ஜ் கேரியராக அது வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரி சேர்க்குறதுக்கு பேர் தான் பிஎன் ஜங்ஷன் டயோடுன்னு சொல்கிறோம். அப்போ இந்த சைடு பி டைப் மெட்டீரியல், இந்த சைடு என் டைப் மெட்டீரியல். ஸோ இது ரெண்டுக்கு இடையில் எந்த அளவுக்கு இந்த ஃபேஸ் கிரியேட் ஆகுது, ஸோ இதுதான் ஃபேஸ் சார்ஜ் ரீஜன் சொல்கிறோம். அப்போ இந்த சைடு பூரா பாசிட்டிவ் சார்ஜ், அதாவது இங்கே ஹோல்ஸ் இருக்குது, இந்த சைடு பூரா நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரான் இருக்குது. ரெண்டுக்கு இடையில் அது ரெண்டும் மாறுது. அப்போ இங்கே கரண்ட்டை பாஸ் பண்ணல என்ன பண்ணோம், இது வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ இது இந்த கான்செப்டில் தான் நாம் அங்கே வந்து டயோடு ஃபார்ம் பண்ணுறோம். ஓகே, ரெண்டு லேயர் பார்த்தோம். ஸோ பி ஜங்ஷன் அண்ட் என் ஜங்ஷன். ஸோ இந்த ரெண்டு ஜங்ஷன் இடையில் ஒன்றோட ஒன்று கம்பைன் பண்ணும்போது தான் இதை வந்து பிஎன் ஜங்ஷன் சொல்கிறோம். ஸோ ரெண்டும் ஒன்றோட ஒன்று இணையுது. ஸோ இந்த ரெண்டு சேர்ந்த அந்த இடம் தான் என்ன சொல்கிறோம், பிஎன் ஜங்ஷன். ஸோ பிஎன் ஜங்ஷன் என்ன சொல்கிறோம், ரெண்டு இணையுது. ஸோ நமக்கு ஜங்ஷனாக தெரியும், ஜங்ஷனாக வந்து இணைப்பு. ஸோ ரெண்டு இதை ஒன்றோட ஒன்று இணைக்கிறதுக்கு பேர் தான் ஜங்ஷன் சொல்கிறோம். ஸோ எதுக்கு தேவையில்லாத அன்மியூட் பண்ணுறீங்க, உங்கள் வாய்ஸ் தான் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஜங்ஷனை சேர்த்துறது தான் நாம் பிஎன் ஜங்ஷன் சொல்கிறோம். இது ரெண்டும் இணைக்கிறதுக்கு பேர் தான் பிஎன் ஜங்ஷன் டயோடு. ஸோ அடுத்து நாம் வந்து டயோடை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்போ இந்த சைடு போகிறோம் பாசிட்டிவ் ரீஜனாகவும், இது வந்து நெகட்டிவ் ரீஜன். ஸோ அதாவது நெகட்டிவ் எலக்ட்ரான், இது வந்து ஹோல்ஸ். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து தான் பிஎன் ஜங்ஷன் டயோடு உருவாகுது. அப்போ பி டைப் அண்ட் என் டைப், ஸோ ரெண்டு மெட்டீரியலை ஸோ ஒன்றோட ஒன்று சேர்த்தும் போது தான் ஸோ பிஎன் ஜங்ஷன் இங்கே உருவாகுது. ஸோ அப்போ இந்த ரெண்டு டைப் என்ன இருக்குது, ஒன்று பாசிட்டிவ் சார்ஜ் கேரியர் குறிக்குது, இன்னொன்று வந்து நெகட்டிவ் சார்ஜ் கேரியர் குறிக்குது. ஸோ பி டைப் மெட்டீரியல் எப்பவுமே என்ன இருக்கும், அக்செப்டாராக இருக்கும். ஸோ என் டைப் மெட்டீரியல் எப்பவுமே என்ன இருக்கும், டோனராக இருக்கும். சரி, ஏன் டோனராக இருக்குது, ஸோ இங்கே வந்து என் டைப் மெட்டீரியல் நெகட்டிவ் சார்ஜ். ஸோ அப்போ வந்து இங்கே எலக்ட்ரான் அதிகமாக இருக்கும். இங்கே பி டைப் மெட்டீரியல், ஸோ இது வந்து ஹோல்ஸ். ஸோ இங்கே வந்து கேப் இருக்குது. ஸோ இங்கே வந்து எலக்ட்ரான் குறைவாக இருக்குது, அதனால தான் இது பாசிட்டிவ் சார்ஜு.
இங்கே எலக்ட்ரான் அதிகமாக இருக்குது, அதனால் இது நெகட்டிவ் சார்ஜ். அப்போ அதிகமான இடத்துல இருந்து தான் என்ன பண்ணோம், குறைவா போகும். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணோம், இங்கேருந்து எலக்ட்ரான் இங்கே போவோம். அப்போ இது எலக்ட்ரான் இதுக்கு கொடுக்கறனால இதுக்கு பேர் டோனார். ஸோ கொடுக்கறனால வழங்குறோம். ஸோ பிளட்டு டோனார் பண்ணுறோம். ஸோ டோனார்னு சொல்கிறோம். ஸோ கிருஷ்ணகிரி மாடர்ன் ஸ்கூலில் ஏன் தேவையில்லாத அன்மியூட் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ அப்போ இந்த மெட்டீரியல் பி டைப் மெட்டீரியல் என்ன பண்ணுது, எலக்ட்ரான் இங்கேருந்து வாங்குது. ஸோ அதனால் இதை என்ன பண்ணுறோம், அக்செப்டார். ஸோ பி டைப் மெட்டீரியல் எப்போவுமே அக்செப்டார்னு சொல்லுவோம். என் டைப் மெட்டீரியல் டோனார். ஸோ டோனார்னா என்ன அர்த்தம், எலக்ட்ரான் டோனார், இது வந்து எலக்ட்ரான் அக்செப்டார். ஸோ அப்போ என்ன பண்ணோம், இது வந்து ஹை ஹோல் கான்சன்ட்ரேஷன், இது என்ன இருக்கும், ஃப்ரீ எலக்ட்ரான். ஸோ இதில் எலக்ட்ரான் அதிகமாக இருக்கும், இதில் வந்து ஹோல்ஸ் அதிகமாக இருக்கும். அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான் என்ன பண்ணோம், பி டைப் மெட்டீரியலில் ஃப்ரீ எலக்ட்ரான் வந்து லோ. இங்கே என்ன இருக்கும், என் டைப்பில் பார்த்தோன்னா இதனோட ஹோல்ஸ் லோவாக இருக்கும். இங்கே எலக்ட்ரான் அதிகமாக இருக்கும், அந்த ஹோல்ஸ் குறைவாக இருக்கும். இதில் எலக்ட்ரான் குறைவாக இருக்கும், ஹோல்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ அதனால் என்ன பண்ணும், இதில் வந்து ஹோல்ஸ் லோவாக இருக்குது, இதில் வந்து எலக்ட்ரான் லோவாக இருக்குது. ஸோ இதுதான் பி டைப் மெட்டீரியலுக்கு என் டைப் மெட்டீரியலுக்கு உள்ள வித்தியாசம். ஸோ இது ரெண்டையும் ஒன்றோட ஒன்று சேர்க்கும்போது தான் பிஎன் ஜங்ஷன் ஃபார்ம் ஆகுது. அப்போ இது ரெண்டுமே தனியாக இருக்கையில் என்ன இருக்குது, ஸோ பி டைப் மெட்டீரியல் பார்த்தா நெகட்டிவ்லி சார்ஜ் அக்செப்டர், இது வந்து நெகட்டிவ் சார்ஜ், இது வந்து டோனர். ஸோ அப்போ என்ன இருக்கும், இது வந்து பாசிட்டிவ் அக்செப்ட் பண்ணும், இது வந்து நெகட்டிவ் அக்செப்ட் பண்ணும். ஸோ இங்கேருந்து வரக்கூடிய எலக்ட்ரான் இது அக்செப்ட் பண்ணும். ஏன், இதில் எலக்ட்ரான் கம்மியாக இருக்குது, ஹோல்ஸ் அதிகமாக இருக்குது. இதில் என்ன இருக்குது, எலக்ட்ரான் அதிகமாக இருக்குது, ஹோல்ஸ் குறைவாக இருக்குது. அப்போ இங்கேருந்து வரக்கூடிய ஹோல்ஸ் இது அக்செப்ட் பண்ணும், இது வந்து பாசிட்டிவ் அக்செப்ட் பண்ணும், இது வந்து நெகட்டிவ் அக்செப்ட் பண்ணும். எதுக்கு இந்த மாதிரி பண்ணுது, ரெண்டும் பேலன்ஸாக இருக்குது. ஸோ இதுவும் பேலன்ஸாக இல்லை, இதுவும் பேலன்ஸாக இல்லை. இது என்ன இருக்குது, இதில் பாசிட்டிவ் அதிகமாக இருக்குது, நெகட்டிவ் குறைவாக இருக்குது. இதில் நெகட்டிவ் அதிகமாக இருக்குது, பாசிட்டிவ் குறைவாக இருக்குது. ஸோ இப்போ ரெண்டையும் சேர்க்கல என்ன பண்ணோம், ரெண்டும் பேலன்ஸ் ஆகணும். ஸோ ஈக்குவல் பாசிட்டிவ் ஈக்குவல் நெகட்டிவ் வர்றக்கா என்ன பண்ணுது, இங்கே உள்ள எலக்ட்ரான் இதுக்கு இங்கே அனுப்பிடுது, இது வந்து ஹோல்ஸ் இங்கே அனுப்பிடுது. அப்போ ரெண்டும் சேரும்போது பேலன்ஸ் ஆகி சார்ஜ் வந்து நியூட்ரல் ஆகிறது தான் அந்த பிஎன் ஜங்ஷன். ஸோ அதுக்காக தான் என்ன இருக்குது, இங்கேருந்து எலக்ட்ரான் இங்கே வருது. ஸோ அப்போ இது போனால் எலக்ட்ரான் வந்துடுது, இதெல்லாம் நெகட்டிவ் சார்ஜ் ஆகிடுது. ஸோ அப்போ இது என்ன பண்ணுது, ஹோல்ஸ் எல்லாம் இங்கே அனுப்புது. ஸோ அது வந்து பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ இது போனால் பாசிட்டிவ் சார்ஜ் ஆகிடுது. ஸோ இப்போ இந்த ரெண்டுக்கு இடையில் தான் நாம் உருவாகுது டிப்ளீஷன் லேயர். ஸோ அப்போ இங்கே என்ன இருக்குது, இது வந்து பாசிட்டிவாக இருக்குது, இது வந்து நெகட்டிவாக இருக்குது. ஸோ அப்போ இந்த பாசிட்டிவோட கனெக்ட் பண்ணுறோம், நெகட்டிவோட கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன பண்ணோம், எலக்ட்ரான்லாம் இங்கே வந்துருச்சு ஆல்ரெடி. அப்போ இங்கே உள்ள எலக்ட்ரான் என்ன பண்ணோம், இந்த பாசிட்டிவ் சார்ஜெல்லாம் அட்ராக்ட் பண்ணி இங்கே வேகமாக மூவ் ஆகும். அப்போ எலக்ட்ரானெல்லாம் இங்கே மூவ் ஆகிட்டு அப்போ இப்படியே வந்துச்சுன்னா என்ன பண்ணோம், இந்த பேட்டரி வெளியே போய் இங்கே எலக்ட்ரான் போகும். அப்போ என்ன பண்ணோம், எலக்ட்ரான் இங்கே போயிட்டா இந்த இடத்துல எலக்ட்ரான் குறையும். அப்போ திரும்ப இங்கேருந்து எலக்ட்ரான் இங்கே வரும். அப்போ என்ன பண்ணோம், இந்த சர்க்கியூட் போகிறோம் இப்படி இந்த வழியாக எலக்ட்ரான் மூவ் ஆகிட்டே இருக்கும். அப்போ பிஎன் ஜங்ஷனில் இங்கே பாசிட்டிவ் இங்கே நெகட்டிவ் கனெக்ட் பண்ணால் இதுக்கு பேர் ஃபார்வேர்ட் பயாஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ கரண்ட்டு ஃப்ளோ ஆகும். ஸோ இதுதான் பிஎன் ஜங்ஷன் டயோடில் ஃபார்வேர்ட் டைரக்ஷன். அதாவது ப்ளஸ்ஸோட கனெக்ட் பண்ணோம், மைனஸோட கனெக்ட் பண்ணால் இதுக்கு பேர் ஃபார்வேர்ட் பயாஸ். ஸோ ஃபார்வேர்டு பயாஸில் கரண்ட் ஃப்ளோ ஆகும். அப்போ இந்த ரெண்டு சேர்க்கும்போது இந்த இடம் தான் டிப்ளீஷன் லேயர். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, இது பூரா சார்ஜ் 0, ஸோ இங்கேயும் 0. ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது, ப்ளஸ் அதிகமாக இருக்குது, இந்த இடத்துல மைனஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டுக்கு உள்ள வித்தியாசம் தான் என்னென்னா, அந்த டிப்ளீஷன் லேயர் அதாவது பொட்டன்ஷியல் பேரியர்னு சொல்கிறோம், அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த கரண்ட் சார்ஜ் கேரியர் இம்பேலன்ஸ் ஆகி அதுக்கு தகுந்த மாதிரி கரண்ட்டை கண்டக்ட் பண்ணோம். அப்போ அந்த பொட்டன்ஷியல் பேரியர் தான் என்ன சொல்கிறோம், மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர் அங்கே இருக்குது. அது வந்து ஒரு ஸ்மால் அமௌண்ட் இருக்கும், அந்த இடத்துல உருவாகக்கூடிய கரண்ட்டுக்கு பேர் டிப்ளீஷன் கரண்ட்டுன்னு பேர். ஸோ அது வழியாக பாஸ் ஆகும்போது ட்ரிப்ட் கரண்ட் வந்து நம்ம அதில் பாஸ் ஆகும். ஸோ இந்த ரெண்டு சைடில் என்ன இருக்குது, இங்கேயும் கரண்ட் இது 0, ஸோ இங்கேயும் 0,
ஸோ இந்த இடத்துல மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. இதுதான் இதுக்கு பேர் தான் டிப்ளீஷன் லேயர். ஸோ இதுக்கு இடையில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டு தான் ட்ரிஃப்ட் கரண்ட் அண்டு டிஃப்யூஷன் கரண்ட்டுன்னு நாம் சொல்கிறோம். அப்போ இந்த பிஎன் ஜங்ஷன் டயோட என்ன சொல்லணும்னா, இந்த மாதிரி சிம்பிள் போடும்போது ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கோணம் போட்டு இங்கே ஒரு கோடு போட்டு இந்த மாதிரி சொன்னோம்னா இது வந்து பிஎன் ஜங்ஷன் டயோட குறிக்குது. அப்போ என்ன பண்ணுது, ஒரு சைடு பி இன்னொரு சைடு என், அதாவது பி டைப் மெட்டீரியல் அண்ட் என் டைப் மெட்டீரியல். ஸோ ரெண்டு டைப் ஒன்னோட ஒன்று ஜாயின் பண்ணும்போது தான் பிஎன் ஜங்ஷன் டயோடு உருவாகுது. இதனோட சிம்பிள் இதை சொல்கிறோம். ஸோ இந்த டயோடு இந்த மாதிரி விற்கிது. ஸோ கடையில் பார்த்தோன்னா நிறையா டயோடு இருக்குது. ஸோ ஒரு 2 ரூபா 3 ரூபா வரும் ஒரு டயோடோட விலை. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், இந்த சைடு பாசிட்டிவ் ரீஜன்னு சொல்கிறோம், இந்த சைடு கோடு போட்ட இடம் இது வந்து நெகட்டிவ் ரீஜன்னு சொல்கிறோம். அப்போ என்ன பண்ணுறோம், ஒரு இன்டர்செட்டிக் செமிகண்டக்டர் சிலிக்கான் ஜெர்மானியம், ஸோ இந்த மாதிரி அதோட இம்ப்யூரிட்டி சேர்த்து டோப் பண்ணிவிட்டு ஒரு பி டைப் மெட்டீரியலும் ஒரு என் டைப் மெட்டீரியலும் இணைச்சோம்னா அப்போ பிஎன் ஜங்ஷன் டயோடு உருவாகுது. ஸோ என் டைப் மெட்டீரியல் என்ன இருக்குது, எக்ஸஸ் ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்குது, பி டைப் மெட்டீரியல் எக்ஸஸ் கோல்டு இருக்குது. அப்போ ரெண்டையும் சேர்த்து இணைக்கும் போது அப்போ ரெண்டு கடையில் ஒரு அன்பயாஸ்டு டிஃப்யூஷன் லேயர் உருவாகுது. அப்போ அதான் என்ன பண்ணுது, அதில் ஒரு எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது அங்கே வந்து கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. இப்போ இதே அதை நாம் ரிவர்ஸில் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து இப்போ இதை பாசிட்டிவ்லையும் இதை வந்து நெகட்டிவ்லையும் கனெக்ட் பண்ணிட்டா என்ன இருக்காது, இங்கே வந்து கரண்ட்டு ஃப்ளோ இருக்காது. ஏன்னா இந்த நெகட்டிவ் என்ன பண்ணோம், இந்த நெகட்டிவ் ரிப்பல் பண்ணோம். அப்போ ரிப்பல் பண்ணால் என்ன பண்ணாது, இது வழியாக கரண்ட் ஃப்ளோ நடக்கும். இங்கே பாசிட்டிவ் இருக்குது, இங்கே பாசிட்டிவ் இருக்குது, பாசிட்டிவ் ரிப்பல் பண்ணோம். அப்போ இதில் கரண்டே ஃப்ளோ ஆகாது. அப்போ இந்த ஜங்ஷன் டயோடு என்ன பண்ணோம், ஒன்லி ஃபார்வேர்டு பயாஸில் மட்டும்தான் கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும். ரிவர்ஸ் பயாஸில் வந்து இது வந்து கரண்ட்டை கண்டக்ட் பண்ணாது. ஸோ அதான் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி. அப்போ இந்த டிப்ளீஷன் லேயர் எவ்வளோ உருவாகுதோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதோட பேஸ் ரீஜனை பொறுத்து இது வந்து கரண்ட்டை கண்டக்ட் பண்ணுறது வேரி ஆகும். அப்போ அந்த ஜெர்மானியத்துக்கு அதனோட பொட்டன்ஷியல் பார்த்தா 0.3 வோல்ட்டு, சிலிக்கானுக்கு பார்த்தா 0.7 வோல்ட். ஸோ நம்ம லேபில் யூஸ் பண்ணுற டயோடெலாம் சிலிக்கான் டயோடு யூஸ் பண்ணுறோம். ஸோ 0.7 வோல்ட். ஸோ இந்த 0.3 வோல்ட்டு அண்ட் 0.7 வோல்ட் எதை வச்சு கால்குலேட் பண்ணுறோன்னா, இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணும்போது இந்த ரெண்டு இடத்துக்கு ரெண்டு கடையில் உருவாகிற டிப்ளீஷன் லேயர். ஸோ இந்த லேயர் வந்து எவ்வளோ கரண்ட்டை கொடுத்தா இது வந்து மூவ் ஆகுமோ, ஸோ அதுதான் அந்த பேரியர் பொட்டன்ஷியல்னு சொல்கிறோம். அதை பொறுத்து தான் இந்த கரண்ட் வந்து கண்டக்ட் ஆகுது. ஸோ இந்த ரீஜன் இது ரெண்டு கிடைப்பட்ட இந்த ரீஜன் தான் நாம் சொல்கிறோம் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஸோ இதான் நான் சொல்கிறேன்னா டிப்ளீஷன் லேயர்னு சொல்கிறோம். அப்போ இது வந்து ஃபார்வர்ட் பயாஸில் மட்டும் கண்டக்ட் பண்ணுது, நெகட்டிவ் பயாஸில் இது வந்து கரண்ட்டை கண்டக்ட் பண்ணாது. அப்போ இதே மாதிரி இதில் என்ன சொல்லணும், ஜீனர் பிரேக் டவுன் வோல்டேஜ் இருக்குது. ஸோ ரிவர்ஸ் பயாஸில் குறிப்பிட்டதுக்கப்புறம் சேச்சுரேஷன் ஆயிரும், அதுக்கப்புறம் கரண்ட்டை கண்டக்ட் பண்ணாது. ஸோ அவலாஞ்சி பிரேக் டவுன்னா என்னென்னா, ஸோ இங்கே ஒரு குறிப்பிட்ட இது டயோட் டயக்ராம் போட்டால் ஸோ அடுத்துல வரும். ஸோ இது கரண்ட்டு பண்ணும், இங்கே என்ன பண்ணாது, குறிப்பிட்டதுக்கு மேலே வோல்டேஜ் மாறாது. ஸோ இந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன் ஜீனர் பிரேக் டவுன்னு சொல்கிறோம். ஸோ அடுத்து டயக்ராம் வரும், நான் அதில் சொல்கிறேன். ஸோ இப்போ அந்த டயோட கேரக்டர் எடுத்துகிட்டோன்னா ரெண்டு விதமாக கனெக்ட் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம், பி. ஸோ பிங்கிறது என்னது, பி டைப் மெட்டீரியல். ஸோ பி டைப் மெட்டீரியல் பாசிட்டிவ், ஸோ என் டைப் மெட்டீரியல் நெகட்டிவ். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோம், நெகட்டிவ் கொண்டாந்து நெகட்டிவோட கனெக்ட் பண்ணியிருக்கோம், பாசிட்டிவ் கொண்டாந்து பாசிட்டிவோட கனெக்ட் பண்ணுங்க. ஸோ இது வந்து மேலே பாசிட்டிவ், இங்கே வந்து நெகட்டிவ். ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறது ஃபார்வேர்ட் பயாஸ். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், பேட்டரியோட ப்ளஸ்ஸு கொண்டாந்து பி டைப்பில் கனெக்ட் பண்ணிட்டோம், மைனஸை என் டைப்பில் கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணோம், இங்கே உள்ள பாசிட்டிவ் இங்கே உள்ள நெகட்டிவ் எலக்ட்ரான் அட்ராக்ட் பண்ணோம். அப்போ என்ன பண்ணோம், இது வழியாக கரண்ட்டு ஃப்ளோ ஆகும். ஸோ இங்கேருந்து என்ன பண்ணும், இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கேருந்து இங்கே உள்ள எலக்ட்ரான் இது வழியாக மூவ் ஆகி இந்த ஒயர் வழியாக போய் பேட்டரி வழியாக போய் கண்டினியூவாக கரண்ட் வந்து ஃப்ளோ நடக்கும். ஸோ இது வந்து ஃபார்வேர்டு பயாஸ். ஸோ ரிவர்ஸ் பயாஸுங்கிறது என்னென்னா மாற்றி கனெக்ட் பண்ணுறது. ஸோ இங்கே உள்ள நெகட்டிவ் கொண்டாந்து என்ன பண்ணியிருக்கோம், இங்கே உள்ள பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணிட்டோம். இந்த டயோடோட பாசிட்டிவ் டெர்மினல் அதாவது பி டைப் கொண்டாந்து
இங்கே நெகட்டிவ் டெர்மினல் கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ மாற்றி கனெக்ட் பண்ணால் அதுக்கு பேர் ரிவர்ஸ் பயாஸ். ஸோ அதுக்கு பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ளஸ்ஸை வந்து நெகட்டிவ் டெர்மினல்லையும் ஸோ மைனஸை பாசிட்டிவ் டெர்மினலும் இங்கே கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்ன இருக்கான், இங்கே வந்து நெகட்டிவ். ஸோ இங்கே என்ன இருக்குது, இந்த இடத்துல என்ன பண்ணோம், இங்கே ரிப்பல் தான் பண்ணும். ஸோ அப்போ ரிப்பல் பண்ணும்போது என்ன பண்ணாது, இங்கே என்ன இருக்குது என் டைப். ஸோ ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது, ஸோ இங்கே என் டைப்பில் என்ன இருக்குது, ஸோ என் டைப்பில் இங்கே நெகட்டிவ் எலக்ட்ரான் இருக்குது. ஸோ இங்கே என்ன இருக்குது, இந்த இடத்துல பாசிட்டிவ் ஹோல்ஸ் இருக்குது. அப்போ இந்த எலக்ட்ரானை பிடிச்சி இழுக்கும், இங்கே உள்ள எலக்ட்ரான் இங்கே போயிடும். ஆனால் இங்கே உள்ள பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணாது, இங்கே வராது. ஏன்னா இந்த இது இங்கேயும் எனக்கு பாசிட்டிவ் இருக்குது. ஸோ இதுவும் பாசிட்டிவ், இங்கே உள்ளதும் பாசிட்டிவ். அப்போ இந்த ரெண்டு கடையில் ரெப்பல்ஷன் நடக்கும். அப்போ என்ன இருக்கும், இந்த டிப்ளீஷன் லேயர் வந்து பெருசாகும். ஆனால் இதுக்கு இடையில் என்ன நடக்காது, கரண்ட் ஃப்ளோ எதுவுமே இருக்காது. அப்போ இந்த டயோடை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கும், ஒன்லி ஒரு டைரக்ஷன், ஃபார்வர்ட் டைரக்ஷனில் மட்டும் கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும், ரிவர்ஸ் டைரக்ஷனில் கரண்ட்டை கண்டக்ட் பண்ணாது. அப்போ இது என்ன பண்ணலாம், ரிவர்ஸ் கரண்ட் ஃப்ளோவை நாம் தடுக்கிறதுக்கு நாம் இந்த டயோடை யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு டைரக்ஷன் தான் கரண்ட்டு போகணும். ஸோ நம்ம வீட்டுக்கு கரண்ட் வருது. ஸோ அப்போ என்ன இருக்கலாம், அங்கே எலக்ட்ரிசிட்டி போர்ட்லேருந்து நம்ம வீட்டுக்கு கரண்ட் வரலாம். நம்ம வீட்டிலேருந்து கரண்ட் என்ன பண்ணக்கூடாது, ரிவர்ஸில் அங்கே போகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ப்ராசஸிங் நம்ம டயோடை கனெக்ட் பண்ணால் ஃபார்வேர்ட் பயாஸில் கனெக்ட் பண்ணிட்டா என்ன பண்ணோம், அங்கேருந்து இங்கே கரண்ட் வரும், திரும்ப இங்கேருந்து அங்கே போகாது. ஸோ இந்த இதுக்கு ஒரு ஜங்ஷன் டயோடு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இப்போ ஒரு வீடு இருக்குது, நல்ல ஸ்கூல் இருக்குதுன்னு வச்சுக்கோம். ஸோ ஸ்கூலுக்கு காலையில் 9:30 என்ன பண்ணோம், எல்லோரும் ஸ்கூலுக்குள்ளே வரணும், உள்ளேருந்து யாரும் வெளியில் போகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி டயோடு. ஸோ அப்போ என்ன பண்ணோம், ஒரு டைரக்ஷனில் மட்டும் உள்ளே வரதில் அலோவ் பண்ணோம், வெளியில் போகிறத எதுவும் அலோவ் பண்ணாது. ஸோ அந்த மாதிரி கேரக்டர் தான் பிஎன் ஜங்ஷன் டயோடோடைய கேரக்டர். ஸோ இந்த டயோடை நாம் நிறைய யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த டயோடோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா, ஸோ ஆர் ஈக்குவல் டு என்ன, அது ஏற்கனவே நம்ம ஃபார்முலா தெரியும், வி ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஆர். ஸோ இதுலேருந்து ஆர் கால்குலேட் பண்ணால் என்ன பண்ணோம், ஆர் ஈக்குவல் டு வி பை ஐ. ஸோ இதே தான் டயோடு. ஸோ வோல்டேஜும் கரண்ட்டுக்கு இடையில் அந்த டயோட ரேஷியோ கண்டுபிடிச்சோம்னா, அந்த வோல்ட்டுக்கும் கரண்ட்டுக்குள்ளே அந்த ரேஷியோ தான் என்ன குறிக்குது, ரெசிஸ்டன்ஸு. ஸோ அந்த டயோட ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு நாம் இதை வச்சு நாம் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஏசி கரண்ட் அப்ளை பண்ணுறோம். ஸோ டிவி டிவைடர் பை டிஐ. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, ஸ்மால் பொட்டன்ஷியல் சேஞ்ச் டிவி, ஸோ இங்கே டிஐ. இந்த ரெண்டு ரேஷியோவும் கண்டுபிடிச்சோன்னா அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ நாம் கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ என்னோட ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும் போது என்ன இருக்கும், ஸோ ஃபார்வேர்டு பயாஸை பொறுத்த வரைக்கும் என்னோட ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்கும், லோவாக இருக்கும். இதே ரிவர்ஸ் பயாஸை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் வெரி ஹை, அப்போ கரண்ட்டை கண்டக்ட் பண்ணாது. அப்போ ரிவர்ஸ் பயாஸை பொறுத்த வரைக்கும் இது என்ன இருக்கும், ஒரு இன்சுலேட்டராக ஒர்க் ஆகும். ஸோ ஃபார்வேர்டு பயாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்டக்டராக ஒர்க் ஆகும். ஸோ இங்கே இதே தான். ஸோ இப்போ இந்த டயோடை இங்கே கனெக்ட் பண்ணிட்டோம், டயோடை இப்படி கனெக்ட் பண்ணிட்டா என்ன பண்ணோம், ஸோ இங்கேருந்து இந்த டைரக்ஷனில் மட்டும் கரண்ட்டு போகும், இந்த டைரக்ஷனில் கரண்ட்டு போகாது. ஸோ ஒரு டைரக்ஷனில் மட்டும்தான் கரண்ட்டு ஃப்ளோ ஆகும், இன்னொரு டைரக்ஷனில் கரண்ட்டு ஃப்ளோ ஆகாது. இது டயோடோட கேரக்டர்ஸ். ஒன் டைரக்ஷனில் மட்டும்தான் கரண்ட் அலோவ் பண்ணும். ஸோ இப்போ இந்த டயோடு எது யூஸ் ஆகுன்னா, ஒரு ஆஃப் வே ரெட்டிஃபையர். ஸோ ஏசி கரண்ட்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும். ஸோ ஏசி கரண்ட்டுங்கிறது என்னது, ஸோ ப்ளஸ்ஸு மைனஸு மாறி வரணும், ஒரு வேவ் ஃபார்மில் வரும். ஸோ இந்த மேலே உள்ளது பாசிட்டிவ் வேவ், ஸோ கீழே உள்ளது நெகட்டிவ் வேவ். ஸோ நமக்கு வரக்கூடிய கரண்ட் வந்து 50 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி. ஸோ 50 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சினா ஒரு செகண்டுக்கு 50 டைம் வந்து ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு வேரி ஆகும். ஸோ இப்போ இந்த டயோடை வந்து ஒரு ரெட்டிஃபையர் சர்க்யூட்டாக யூஸ் ஆகுது. ஸோ ரெட்டிஃபையர் சர்க்யூட்னா அதாவது ஏசி ஓட்டு, அதாவது ஏசியை டிசியை மாற்றுறது. ஸோ இதுதான் டயோடோட முக்கிய யூஸு. நம்ம மொபைல் ஃபோன் சார்ஜராக இருக்கட்டும், லேப்டாப் சார்ஜராக இருக்கட்டும், ஸோ எந்தெந்த இடத்துல ஏசி டிசியை மாற்றுறோமோ அங்கெல்லாம் இந்த டயோடோட பங்கு வந்து ரொம்ப முக்கியம். அப்போ இந்த டயோடை என்ன பண்ணுது, ஸோ இதில் வந்து பாசிட்டிவ். ஸோ மேலே வந்து இந்த ஆஃப் வேவ் பார்த்தோன்னா பாசிட்டிவ், அடுத்து இந்த கீழே வர்ற ஆஃப் வேவ் பார்த்தா நெகட்டிவ்.
ஸோ இப்போ அந்த டயோடு சொல்லியிருந்தேன். ஸோ இதில் சைன் வேவ் ஃபார்ம், ஸோ பாசிட்டிவ் வேவ் அண்ட் நெகட்டிவ் வேவ், ஸோ 2 விதமான வேவ் இருக்குது. ஸோ இந்த வேவ் ஃபார்மோட மேலே ஃபஸ்ட்டு ஆஃப் பார்த்தோம்னா பாசிட்டிவ் வேவ், ஸோ கீழே உள்ள ஆஃப் பார்த்தா நெகட்டிவ் வேவ். ஸோ பாதி வேவ் வந்து பாசிட்டிவாக இருக்குது, பாதி வேவ் வந்து நெகட்டிவாக இருக்குது. ஸோ இப்போ இந்த சைன் வேவான அதாவது ஏசி சிக்னலை இந்த டயோடு வழி அனுப்புகிறோம். ஸோ இப்போ பாசிட்டிவ் சிக்னல் வரும்போது என்ன இருக்கும், அப்போ வந்து இது மேலே இது பாசிட்டிவ், ஸோ கீழே நெகட்டிவ். ஸோ அப்போ என்ன இருக்கும், டயோடோட இது பாசிட்டிவ், ஸோ பாசிட்டிவ் கனெக்ட் ஆகுது, நெகட்டிவ் கனெக்ட் ஆகும். அப்போ என்ன பண்ணும், இது வந்து கரண்ட்டை அலோவ் பண்ணும். இப்போ இதுவே கீழே ஆஃப் வேவ் வரும்போது என்ன இருக்கும், இது வந்து நெகட்டிவாக மாறிடுது. அப்போ என்ன பண்ணும், இங்கே மேலே நெகட்டிவ் கீழே பாசிட்டிவ் ஆயிடுது. அப்போ இந்த டயோடு என்ன இருக்குது, ரிவர்ஸ் பயாஸாக மாறிடுது. ஸோ ரிவர்ஸ் பயாஸாக மாறினா ஸோ இப்போ என்ன இருக்காது, ஸோ கிருஷ்ணகிரி மாடர்ன் ஸ்கூலு, ஸோ அன்மியூட் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ உங்களது அன்மியூட் பண்ணுறக்காக மியூட் பண்ணிட்டு என்னோடது மியூட் பண்ணிடுறேன்றீங்க. ஸோ இந்த கிருஷ்ணகிரி மாடர்ன் ஸ்கூலில் ஸோ கொஷின் இருந்தால் மட்டும் அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க, உங்களுக்கு டைம் தர்றேன். ஸோ அன்மியூட் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ளவங்கிட்ட பேசிகிட்டு இருக்காதீங்க. ஸோ இப்போ என்ன இருக்குது, இந்த வேவோடைய ஸோ நெகட்டிவ் சிக்னல் வரும்போது என்னது சைன் வேவ், ஸோ மேலே உள்ள ஆஃப் வரும்போது பாசிட்டிவாகவும் கீழே நெகட்டிவாக இருக்குது. ஸோ இப்போ இது வந்து ஃபார்வேர்டு பயாஸாகவும் கீழே வரும்போது ரிவர்ஸ் பயாஸாக மாறுது. அப்போ பாசிட்டிவ் ஆஃப் வேவ் வரும்போது ஃபார்வேர்டு பயாஸாக இருக்குது, ஸோ நெகட்டிவ் ஆஃப் வேவ் வருது, இது வந்து ரிவர்ஸ் பயாஸாகவும் இங்கே வரும்போது ஃபார்வேர்டு பயாஸாக இருக்குது. அப்போ ஃபார்வேர்டு பயாஸை மட்டும் கண்டக்ட் பண்ணுது, ரிவர்ஸ் பயாஸை கண்டக்ட் பண்ணல. அப்போ நம்மளோட அவுட்புட் என்ன வரும், ஆஃப் வேவ் மட்டும் இங்கேருந்து இங்கே பாஸ் ஆகும், ஸோ நெகட்டிவ் ஆஃப் வேவ் பாஸ் ஆகுது. அப்போ என்ன இருக்கும், ஒன்லி ஒன் டைரக்ஷன், ஸோ பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் மட்டும் பாஸ் ஆகும். இதுக்கு பேர் ஆஃப் வேவ் ரெட்டிஃபயர், அதாவது அரை வேவ் மட்டும் இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, மீதி அரை வேவ் வராது. ஸோ அப்போ இந்த ஒரு இன்புட் தர்றோம், அந்த மாதிரி சைன் வேவ். ஸோ அவுட்புட் வரும்போது அந்த பாசிட்டிவ் ஆஃப் வேவ் மட்டும் வருது, நெகட்டிவ் ஆஃப் வேவ் கட் ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி வர்றது அரை வேவ் மட்டும் நம்ம கன்வெர்ட் பண்ணி அனுப்புறதுனால இதுக்கு பேர் ஆஃப் வேவ் ரெட்டிஃபயர்னு சொல்கிறோம். ஸோ இந்த படத்தில் உங்களுக்கு தெரியும், ஸோ இங்கே மேலே அனிமேஷன் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். ஸோ இந்த பாசிட்டிவ் ஆஃப் வேவ் இந்த சர்க்யூட்டில் பாஸ் ஆகும்போது இங்கே வந்துடுது. ஸோ நெகட்டிவ் ஆஃப் வேவ் வரும்போது இங்கே என்ன இருக்குது, ரிவர்ஸ் பயாஸ், இது வந்து ரிவர்ஸ் பயாஸு, இது வந்து ஃபார்வேர்டு பயாஸ். ஸோ ரிவர்ஸ் பயாஸில் டயோடு ஒர்க் ஆகுது, அதனால் என்ன இருக்காது, இந்த இடத்துல அவுட்புட் எதுவும் வராது. ஸோ எகைன் ஃபார்வேர்டு பயாஸ் வருது, திரும்ப அடுத்து வருது. அப்போ இதோடைய பாசிட்டிவ் மட்டும் இந்த சைடுக்கு அவுட்புட்டாக வந்துச்சுன்னா இது வந்து ஆஃப் வேவ் ரெட்டிஃபயர், அரை வேவ் மட்டும் ரெட்டிஃபை பண்ணுது. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் எடுத்திங்கன்னா ஃபுல் வேவ் ரெட்டிஃபயர். ஸோ ஃபுல் வேவ் ரெட்டிஃபயர் சர்க்யூட்டுக்கு என்ன பண்ணுறோம், 4 டயோடு யூஸ் பண்ணுறோம். ஸோ 4 டயோடு யூஸ் பண்ணும்போது என்ன இருக்குது, இங்கே பாசிட்டிவ் இங்கே நெகட்டிவாக இருக்குது. அப்போ பாசிட்டிவ் இருக்கும்போது என்ன இருக்குது, இந்த டயோடு இங்கே பாசிட்டிவ் இங்கே நெகட்டிவ். அப்போ என்ன இருக்குது, பாசிட்டிவ் ஆஃப் வேவ் வரும்போது இந்த டயோடு வழியாக இங்கே அவுட்புட் வந்துடும். இதுவே இங்கே நெகட்டிவ் இங்கே பாசிட்டிவாக மாறும்போது என்ன இருக்குது, இதில் இங்கே நெகட்டிவ் இங்கே பாசிட்டிவ். அப்போ இது ரிவர்ஸ் பயாஸில் இந்த டயோடு ஒர்க் ஆகும், ஃபார்வேர்டு பயாஸில் இந்த டயோடு ஒர்க் ஆகும். அதே மாதிரி தான் இங்கே இது ரிவர்ஸ் பயாஸில் ஒர்க் ஆகும், இது வந்து ஃபார்வேர்டு பயாஸில் ஒர்க் ஆகும். அப்போ என்ன இருக்கும், நெகட்டிவ் ஆஃப் வேவும் நம்ம பாசிட்டிவில் கன்வெர்ட் ஆகும். அப்போ என்ன இருக்கும், அவுட்புட்டு நமக்கு இந்த மாதிரி அவுட்புட் கிடைக்குது. ஸோ இங்கே ஒரு சைன் வேவ் கொடுத்தோம்னா இதில் பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது, வரக்கூடிய அவுட்புட்டில் ஒன்லி பாசிட்டிவ் வேவ் மட்டும் வரும். ஸோ அந்த நெகட்டிவ் வேவும் பாசிட்டிவ் வேவாக கன்வெர்ட் பண்ணிடுது. ஸோ இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஸோ ஃபுல் வேவ் ரெட்டிஃபயர்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த மாதிரி வரக்கூடிய வேவு ஸோ இந்த மாதிரி நமக்கு ஃபுல்லாக வருது. ஸோ இதுதான் என்ன இருக்குது, ஏசி கரண்ட்டை டிசி கரண்ட்டாக மாற்றுது. ஸோ ஏசி கரண்ட்டுங்கிறது என்ன தெரியும், இந்த மாதிரி வேவ் ப்ளஸ்ஸு மைனஸ் மாறி மாறி வந்து அது வந்து இதை வந்து ஏசின்னு சொல்கிறோம். ஸோ டிசி கரண்ட்னா
ப்ளஸ் மைனஸ் எது மாறக்கூடாது, ஒரே ஒரு சிங்கிள் டைரக்ஷன் ஒன்லி பாசிட்டிவில் மட்டும் வந்துச்சுன்னா தான் இது வந்து டிசி. ஸோ டிசி பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் மைனஸ் மாறாது. அப்போ ஏசி டிசியை மாற்றுறதுக்கு இந்த டயோடு வந்து நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ இதுதான் நான் பிஎன் ஜங்ஷன் டயோடுன்னு பார்த்தோம். ஸோ இந்த டயோடோடைய ஒரு மாடிஃபிகேஷன் தான் பார்த்தோம்னா ஜீனர் டயோடு. ஸோ ஜீனர் டயோடு என்ன பண்ணும், இது வந்து டயோடு வந்து ரிவர்ஸில் கரண்டை கண்டக்ட் பண்ணாது. ஸோ ஜீனர் டயோடு என்ன பண்ணும், ரிவர்ஸில் வெரி லோ கரண்ட்டை மட்டும் கரண்ட்டை கண்டக்ட் பண்ணுறது, அதுக்கு பேர் ஜீனர் டயோடு. ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷல் டயோடுன்னு நாம் சொல்கிறோம். ஸோ அந்த கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுங்க. ஸோ இந்த டயோடோட இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தோம்னா லைட் எமிட்டிங் டயோடுன்னு சொல்லக்கூடிய எல்இடி. ஸோ எல்இடி பல்பு நாம் எல்லாருமே பார்த்துருப்போம். ஸோ எல்இடி பல்பை ப்ளஸ்ஸோட கனெக்ட் பண்ணோம், மைனஸோட கனெக்ட் பண்ணோம். ஸோ எல்இடி பல்ப் பார்த்தோன்னா அந்த மாதிரி பல்ப் இருக்குது. ஸோ ஒரு கம்பி பார்த்தா லென்த்தாக இருக்குது, இது ப்ளஸ்ஸு, இன்னொன்று ஷார்ட்டாக இருக்குது, இது வந்து மைனஸு. ஸோ ப்ளஸ்ஸோடய மைனஸோட கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் பல்ப் ஏரியா ஆன் ஆகும், கரண்ட்டை கண்டக்ட் ஆகும். ஸோ ப்ளஸ் மைனஸ் மாற்றி கனெக்ட் பண்ண பல்ப் ஆன் ஆகாது. ஸோ நிறைய எல்இடி நாம் பார்க்குறோம், நம்ம வீட்டில் எல்இடி பல்ப் பார்க்குறோம். ஸோ இது வந்து 7 செக்மெண்ட் டிஸ்பிளே, நம்ம கம்ப்யூட்டர் கால்குலேட்டர்லாம் நம்பர் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு. ஸோ அந்த 7 செக்மெண்ட் டிஸ்பிளேங்கிறது 7 எல்இடி சேர்ந்துருக்கும். ஸோ 7 எல்இடி சேர்ந்து தான் 7 செக்மெண்ட் டிஸ்பிளே சொல்கிறோம். நம்மளோட டிஸ்பிளேயில் இருக்கு, நம்ம நேம் போர்டு ஓடுறது இருக்கட்டும், ஸோ ஒரு விளம்பர பலகையில் நேம் ஓடுறது, எழுத்து ஓடுறது, நம்ம பஸ்ஸெலாம் கூட இப்போ ஊரெலாம் என்ன இருக்குது, கம்ப்யூட்டரில் டிஸ்பிளேவாக ஓடுது. ஸோ அதுங்கெல்லாம் 7 செக்மெண்ட் டிஸ்பிளே யூஸ் ஆகுது. நிறைய இடத்துல லைட் வெளிச்சத்துக்கு எல்இடி யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு பேர் என்னென்னா, இதுவும் ஒரு டயோடு. ஸோ இந்த டயோடுக்கு பேர் லைட் எமிட்டிங் டயோடு. ஸோ அதான் ஷார்ட் ஃபார்மில் எல்இடின்னு சொல்கிறோம். இதுவும் ஒரு செமிகண்டக்டர் டயோடு தான். ஸோ இப்போ அந்த லைட் எமிட்டிங் டயோடு என்ன பண்ணுது, ஸோ நம்ம டயோடோட கேரக்டர் அதான் ஃபார்வேர்டு பயாஸில் கொடுக்கும்போது இது வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இங்கே ஃப்ளோ ஆகும்போது இங்கே வந்து லைட்டை எமிட் பண்ணுது. அதனால தான் இதுக்கு பேர் லைட் எமிட்டிங் டயோடு. கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா இங்கே வந்து லைட்டை வந்து வெளியிடும். இதுக்கு பேர் லைட் எமிட்டிங் டயோடு. இதே டயோடு சிம்பிள் தான். எதுக்கு இங்கே ஒரு ஏரோ மார்க் இப்படி போட்டோம்னா லைட்டை வெளியிடுது. ஸோ வெறும் சிம்பிள் மட்டும் இப்படி போட்டோம்னா இதுக்கு பேர் டயோடு. ஸோ இதே இங்கே இப்படி 2 ஏரோ மார்க் போட்டோம்னா இது வந்து லைட்டை வெளியிடுதுன்னு அர்த்தம். இதுக்கு பேர் எல்இடி, லைட் எமிட்டிங் டயோட. ஸோ இந்த மாதிரி சிம்பிளால் குறிப்போம். ஸோ இது நமக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி பார்த்தா இன்னொன்று வந்து ஃபோட்டோ டயோடு. ஸோ லைட் எமிட்டிங் டயோடுக்கு ஆப்போசிட் வந்து ஃபோட்டோ டயோடு. ஸோ அதாவது எல்இடியில் என்ன பண்ணுறோம், எல்இடிக்கு நாம் சார்ஜ் அதாவது பவர் அப்ளை பண்ணுறோம். ஸோ கரண்ட்டை நம்ம பேட்டரியிலேருந்து ஒரு பவரை கொடுத்தோம்னா அது வந்து எல்இடி லைட் எரியும் போது லைட் எமிட் பண்ணுது. ஸோ கரண்ட்டை அப்சர்வ் பண்ணிவிட்டு பவர் அப்சர்வ் பண்ணிவிட்டு லைட் எமிட் பண்ணுது. அதுக்கு பேர் லைட் எமிட்டிங் டயோடு. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் லைட்டை அப்சர்வ் பண்ணிவிட்டு கரண்ட்டை வெளியிட்டுச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, ஃபோட்டோ டயோடு. எல்இடியோட ஆப்போசிட். ஸோ நம்ம சோலார் பேனல் கூட ஒரு ஃபோட்டோ டயோடு மாதிரி தான். ஸோ இங்கே என்ன பண்ணுது, இங்கே ஒரு பல்ப் இருக்குது. ஸோ இதுலேருந்து வெளிச்சம் வருது. இந்த வெளிச்சத்தை இதை அப்சர்வ் பண்ணும்போது இதுலேருந்து கரண்ட் உருவாகுது. ஸோ லைட்டை அப்சர்வ் பண்ணிவிட்டு கரண்ட்டை வெளியிட்டால் அதுக்கு பேர் ஃபோட்டோ டயோடு. சோலார் பேனல் அதான் பண்ணுது. சூரியன்லேருந்து வரக்கூடிய வெளிச்சத்தை அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுலேருந்து நமக்கு கரண்டான பவரை கொடுக்குது. ஸோ இது வந்து ஃபோட்டோ டயோடுன்னு நாம் சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த இது சொன்னேன், இதுக்கு வந்து ஆப்போசிட்டு எல்இடிக்கோட ஆப்போசிட்டு தான். ஸோ இந்த ஃபோட்டோ டயோடு சொன்னால் எல்இடியோட ஆப்போசிட்டு தான். ஸோ ஃபோட்டோ டயோடு. ஸோ இங்கே என்ன பண்ணோம், லைட்டை அப்சர்வ் பண்ணும். ஸோ எல்இடி என்ன பண்ணுச்சு, இங்கே பவர் தரோம், பவர் அப்சர்வ் பண்ணிவிட்டு லைட்டை எமிட் பண்ணுது. இது வந்து எல்இடியோட கேரக்டர். இங்கே என்ன பண்ணுது, லைட்டை அப்சர்வ் பண்ணிவிட்டு கரண்ட்டை எமிட் பண்ணுது. அதாவது எலக்ட்ரிசிட்டியை எமிட் பண்ணால் அது வந்து பேர் ஃபோட்டோ டயோடு. ஸோ சோலார் செல்லு கூட ஒரு ஃபோட்டோ டயோடு மாதிரி தான். ஸோ சூரிய வெளிச்சத்தை அப்சர்வ் பண்ணிக்குது. சூரிய வெளிச்சத்தை அப்சர்வ் பண்ணிவிட்டு அங்கேருந்து எலக்ட்ரிசிட்டியை எமிட் பண்ணிச்சுன்னா அது வந்து சோலார் செல்லுன்னு சொல்கிறோம். அதே தான் ஃபோட்டோ டயோடு, எல்இடிக்கு ஆப்போசிட். அப்போ இங்கே வந்து கரண்ட்டை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபோட்டோ டயோடை யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுவும் ஒரு டயோடோடைய ஒரு டைப்பு தான். ஸோ அடுத்து நாம் குயிக்காக கொஞ்சம் ப்ராப்ளம் பார்ப்போம். ஸோ இப்போ பேண்ட் கேப் எனர்ஜி சொன்னோம். ஸோ அந்த பேண்ட் கேப் எனர்ஜியில் ஒரு 3 விதமான இருக்குது. ஸோ அந்த பேண்ட் கேப் எனர்ஜி
ஸோ அப்ராக்சிமேட்டாக ஸோ பேண்ட் கேப் எனர்ஜி வெரி லோன்னு வச்சுக்கும். ஸோ அதாவது ஒரு 0.52 எலக்ட்ரான் வோல்ட்டு, ஸோ 2 எலக்ட்ரான் வோல்ட் வரைக்கும் இருந்துச்சுன்னா இதெல்லாம் என்னன்னா செமி கண்டக்டர்னு சொல்லுவோம். ஸோ இதை 2ஓட அதிகமாக உள்ளது. ஸோ மோர் தென் 2 எலக்ட்ரான் வோல்ட். ஸோ கிரேட்டர் தென் 2 எலக்ட்ரான் வோல்ட் இருந்தால் இது வந்து இன்சுலேட்டர். ஸோ கரண்டே கண்டக்ட் பண்ணாது. ஸோ தான் 0 பேண்ட் கேப் எனர்ஜி 0 to 0.5 இருந்துச்சுன்னா ஸோ இதெல்லாம் வந்து கண்டக்டர்னு சொல்கிறோம். ஸோ ஏற்கனவே சொன்னேன் கண்டக்டரில் என்ன இருக்கும், பேலன்ஸ் பேண்டு கண்டக்டர்ஸ் பேண்டுக்கு இடையில கேப்பே இருக்காது. செமி கண்டக்டரில் கேப்பு குறைவாக இருக்கும், இன்சுலேட்டரில் இந்த கேப் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த கேப் தான் நான் பேண்ட் கேப் எனர்ஜின்னு சொல்கிறோம். இப்போ இது என்ன இருக்கும், 0.5லேருந்து 2 எலக்ட்ரான் வோல்ட்டுக்குள்ளே இருக்கணும், இங்கே 4 அந்த மாதிரி இருக்கணும், இங்கே வந்து 0க்குள்ளே 0.5க்குள்ளே. ஸோ இதுதான் ரீஜனு. ஸோ கண்டக்டர்னா பேண்ட் கேப் எனர்ஜி 0 அல்லது 0.5 வோல்ட்டுக்குள்ளே இருக்கும். செமி கண்டக்டர்னா 0.5லேருந்து 2 எலக்ட்ரான் வோல்ட்டுக்குள்ளே இருந்தால் செமி கண்டக்டர், 2 எலக்ட்ரான் வோல்ட்டோட அதிகமாக இருந்தால் அது வந்து இன்சுலேட்டர்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்டுருக்காங்க, பேண்ட் கேப் எனர்ஜி 0.7 எலக்ட்ரான் வோல்ட். ஸோ அப்படின்னா அது என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்ன சொல்கிறோம், 0.7னா செமி கண்டக்டர். ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு எலக்ட்ரான் வோல்ட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா அதை வந்து செமி கண்டக்டர்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம், என்ன பேண்ட் கேப், அதே மாதிரி பேண்ட் கேப் எனர்ஜி 4 எலக்ட்ரான் வோல்ட் இருக்குன்னு என்னென்னு கேட்டால் இன்சுலேட்டர்னு சொல்லிடலாம். ஸோ பேண்ட் கேப் எனர்ஜி 0 அல்லது 0.1 எலக்ட்ரான் வோல்ட் இருக்குன்னா கண்டக்டர். ஸோ அடுத்து ஸோ இந்த பேண்ட் கேப் எனர்ஜி 3 மட்டும் நோட் பண்ணிங்க போதும். ஸோ கண்டக்டர், செமி கண்டக்டர், ஸோ இன்சுலேட்டர்னு சொல்லி ஒரு 3 கட்டம் போட்டுங்க. ஸோ இந்த மாதிரி 3 போட்டு எலக்ட்ரான் வோல்ட் என்ன இருக்குது, 0 to 0.5 எலக்ட்ரான் வோல்ட் கண்டக்டருக்கு. இதுக்கு செமி கண்டக்டருக்கு 0.5 எலக்ட்ரான் வோல்ட் டு 2 எலக்ட்ரான் வோல்ட் வரைக்கும். இதுக்கு மோர் தென் 2, ஸோ 2 எலக்ட்ரான் வோல்ட்டோட அதிகமாக இருந்துச்சுன்னா, கிரேட்டர் தானே இருந்துச்சுன்னா அது வந்து இன்சுலேட்டர். ஸோ இந்த பேண்ட் கேப் எனர்ஜி வச்சு தான் ஒரு மெட்டீரியல் வந்து கண்டக்டராக, செமி கண்டக்டராக, இன்சுலேட்டராங்கிறத நாம் கண்டுபிடிக்கிறோம். இந்த பேண்ட் கேப் எனர்ஜி கண்டுபிடிக்கிற நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் இருக்குது. ஒரு இதில் நம்ம லைட்டை பாஸ் பண்ணும்போது அதை வந்து யூவி லைட்டோ அல்லது விசிபிள் லைட்டோ அனுப்பும்போது அது எவ்வளோ லைட்டை பாஸ் பண்ணுறதை வச்சு பேண்ட் கேப் எனர்ஜி நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு நம்ம அதெல்லாம் கண்டுபிடிக்கிறோம். ஸோ நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான் இன் செமிகண்டக்டர் when temperature increases. ஸோ அப்போ என்ன பண்ணோம், ஸோ டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா ஃப்ரீ எலக்ட்ரான் அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரீ எலக்ட்ரான் அதிகமாச்சுன்னா கண்டக்டிவிட்டி என்ன ஆகும், கண்டக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃப்ரீ எலக்ட்ரான் தான் வந்து கரண்ட்டை கண்டக்ட் பண்ணுறது. ஸோ ஃப்ரீ எலக்ட்ரான் அதிகமாக இருந்துச்சுன்னா கரண்ட் அதிகமாக கண்டக்ட் பண்ணும், ஃப்ரீ எலக்ட்ரான் குறைவாக இருந்தால் குறைவாக கண்டக்ட் பண்ணும். ஸோ அப்போ என்னென்னா அந்த வேலன்ஸ் பேண்டு கண்டக்ஷன் பேண்டுக்கு இடைப்பட்ட கேப் வந்து அது வந்து குறைவாயிரும். ஸோ அப்போ அதனால் அதிகமாக கரண்ட் வந்து கண்டக்ட் பண்ணும். ஸோ பார்ஷியலி ஃபில்டு கண்டக்ஷன் பேண்ட், அப்போ இது என்னன்னு கேட்டுருக்காங்க. ஸோ கண்டக்ஷன் பேண்ட் வந்து பார்ஷியலி ஆல்ரெடி ஃபில் ஆகிருக்குன்னு என்ன அர்த்தம், ஸோ ரெண்டு பேண்டும் ஒன்றோட ஒன்று இணைஞ்சிருக்கு, ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிருக்குது தான் ஸோ பார்ஷியலி ஃபில், அதாவது ரெண்டும் இணைஞ்சு உள்ளது. ஸோ அப்போ இது என்ன இருக்கும், ஸோ சிலிக்கான் வந்து செமி கண்டக்டர், ஸோ டைமண்ட் வந்து கரண்ட்டை கண்டக்ட் பண்ணாது, கிளாஸ் வந்து கரண்ட்டை கண்டக்ட், இதெல்லாம் வந்து இன்சுலேட்டர். ஸோ சிலிக்கான் வந்து செமி கண்டக்டர். ஸோ ரெண்டு கண்டக்ஷன் பேண்டும் வேலன்ஸ் பேண்டும் ரெண்டும் ஃபில் ஆகி எங்கே இருக்கும், ஸோ கண்டக்டரில் தான் இருக்கும். ஸோ அப்போ அதுக்கு ஆன்சர் வந்து காப்பர். ஸோ காப்பர் தான் வேலன்ஸ் பேண்டும் கண்டக்ஷன் பேண்டும் ஜாயிண்ட் ஆகிருக்கும், அதனால தான் பார்ஷியலாக ரெண்டு ஒன்றோட ஒன்று மெர்ஜ் ஆகிருந்தா பார்ஷியல்லி ஃபில்டுன்னு கேட்டுருக்காங்க. ஸோ ரெண்டு ஃபில் ஆகாத ரெண்டுக்கு இடையில் கேப் இருந்துச்சுன்னா அது வந்து செமி கண்டக்டராகவோ இன்சுலேட்டராகவோ அந்த கேப்புக்கு தகுந்த மாதிரி நான் பிரிக்கிறோம். ஸோ இப்போ நான் ஏற்கனவே சொன்னதான் பேண்ட் கேப் எனர்ஜி 6 எலக்ட்ரான் வோல்ட். ஸோ ரெண்டோட அதிகமாக இருந்தாவே அது வந்து இன்சுலேட்டர். ஸோ ரெண்டோ அல்லது மூணோட அதிகமாக இருந்தால் இன்சுலேட்டர். ஸோ அதனால் என்ன இருக்குது,
இது ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வந்து இன்சுலேட்டர்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இப்போ ஒரு சிலிக்கான் டயோடு எடுத்துக்கிட்டோம். ஸோ சிலிக்கான் டயோடில் என்ன பண்ணுறோம், பி சைடில் ப்ளஸ் 5 வோல்ட். ஸோ இது வந்து பாசிட்டிவ் சைடு, இது நெகட்டிவ் சைடு. அதாவது இதுதான் பி சைடு, இது என் சைடு. ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், 5 வோல்ட் கனெக்ட் பண்ணுறோம் ஒரு பேட்டரி. ஸோ இந்த சைடு ப்ளஸ் 5 வோல்ட் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ நெகட்டிவ் சைடு 0 கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து என்ன இருக்குது, இது ஃபார்வேர்டு பயாஸா நெகட்டிவ் ரிவர்ஸ் பயாஸான்னு கேட்குறாங்க. அப்போ என்ன இருக்கும், பாசிட்டிவ் கனெக்ட் ஆகிருக்கு, நெகட்டிவ் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ என்ன இருக்கும், ஃபார்வேர்டு பயாஸ். ஸோ இது ரெண்டும் மாற்றி கனெக்ட் பண்ணியிருந்தா அதுக்கு பேர் வந்து ரிவர்ஸ் பயாஸ். ஸோ ஃபார்வேர்டு பயாஸ் ரிவர்ஸ் பயாஸ் சொன்னால், ஸோ இந்த சர்க்யூட்டில் டயோடு இருக்குது. ஸோ இது வந்து பாசிட்டிவ் சைடு, இது வந்து நெகட்டிவ் சைடு. ஸோ இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு. ஸோ அதாவது பி டைப் மெட்டீரியல், இது என் டைப் மெட்டீரியல். ஸோ இங்கே ப்ளஸ் 5 வோல்ட்டு, இங்கே 0 வோல்ட்டு. ஸோ ப்ளஸ்ஸும் ஜாயிண்டாக இருக்குது, மைனஸ் ஜாயிண்டாக இருக்குது. அதனால் இது ஃபார்வேர்டு பயாஸ். மாற்றி ஜாயிண்டாக இருந்தால் ரிவர்ஸ் பயாஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ஒரு சிலிக்கான் டயோடில் வோல்டேஜ் ட்ராப் வந்து 0.7 வோல்ட்டு சொல்கிறோம். ஸோ இதே ஒரு டயோடு தான். ஸோ இதுக்கு வந்து 5 வோல்ட்டு சப்ளை பண்ணுறோம். ஸோ நான் ஏற்கனவே உள்ள டயக்ராம். ஸோ ப்ளஸ்ஸு கனெக்ட் பண்ணியிருக்கேன், மைனஸ் கனெக்ட் பண்ணியிருக்கேன், அதே சேம் தான். ஸோ இப்போ இது என்ன பண்ணுது, 0.7 வோல்ட் வந்து ட்ராப் பண்ணுது. அப்போ நாம் இதுக்கு எவ்வளோ வோல்ட்டு தர்றோம், 5 வோல்ட்டு தர்றோம். ஸோ இங்கே 5 வோல்ட் சப்ளை பண்ணுறோம். இப்போ இந்த டயோடு என்ன பண்ணுது, 0.7 வோல்ட் ட்ராப் பண்ணிடுது. அப்போ இந்த சர்க்யூட்டில் எவ்வளோ வோல்ட்டு போவோம், 0.7 போயிட்டால் மீதி உள்ளது 4.3 வோல்ட் வந்து இந்த சர்க்யூட் வழியாக ஃப்ளோ ஆகும். ஏன்னா அந்த டிப்ளீஷன் லேயர் வந்து 0.7 வோல்ட் வந்து ட்ராப் பண்ணுது. ஸோ ஒரு டயோட் ரெக்டிஃபையர் ஏசி சர்க்யூட்டில் பீக் இன்புட் வேல்யூ 10 வோல்ட் தர்றோம். ஸோ அதாவது ஏசி வோல்ட்டு. ஸோ அப்போ என்ன இருக்குது, இது வந்து பீக் வோல்ட்டு, அது வந்து இது ப்ளஸ் 10 வோல்ட்டு. ஸோ கீழே பார்த்தோம்னா அந்த இடத்துல மைனஸ் 10 வோல்ட் இருக்கும். ஸோ அப்போ இந்த பீக் வோல்ட் 10 வோல்ட்டு. அப்போ டிசி அவுட்புட் நமக்கு எவ்வளோ வரும். ஸோ டயோடு என்ன பண்ணோம், ஓன்லி இதை மட்டும்தான் ஃபில்ட்ரு பண்ணோம். ஸோ மேலே உள்ளதை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணோம். அப்போ இது 10 வோல்ட்னா இங்கே வரக்கூடிய டிசி வோல்ட் என்ன இருக்கும், ஸோ 10 வோல்ட் இருக்கும். ஸோ அவுட்புட் பீக் வோல்டேஜ் வந்து 10 வோல்ட். அப்போ சிலிக்கான் டயோடு என்ன பண்ணோம், ஒரு 0.7 வோல்ட் வந்து ட்ராப் பண்ணோம். ஸோ ட்ராப் பண்ணது போக மீதி வந்து 9.3 வோல்ட் வர்றதுக்கு நமக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அப்ராக்சிமேட்டாக 10 வோல்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ எல்இடி ஏன் ரிவர்ஸ் பயாஸில் ஒர்க் ஆகலை. ஸோ இது காரணம் என்னது, எல்இடிங்கிறது ஒரு டயோடு. ஸோ டயோடு என்ன பண்ணாது, ஃபார்வேர்டு பயாஸில் மட்டும்தான் ஒர்க் ஆகும், ரிவர்ஸ் பயாஸில் ஒர்க் ஆகாது. ஸோ இதுதான் நம்ம கான்செப்ட். ரிவர்ஸ் பயாஸில் இந்த சார்ஜ் கேரியர் வந்து ஃப்ளோ ஆகாது. ஸோ அடுத்து வந்து ஃபோட்டோ டயோட். ஸோ ஃபோட்டோ டயோட் ரிவர்ஸ் பயாஸில் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன இருக்கும், ரிவர்ஸ் பயாஸில் கனெக்ட் பண்ணால் லைட்டோட இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ மோர் எலக்ட்ரான் மோர் ஹோல்ஸ் இருக்கணும். ஸோ அப்போ என்ன இருக்கணும், கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஏன்னா எல்இடிக்கு ஆப்போசிட் தான் அது ஃபோட்டோ டயோட். ஸோ ஃபோட்டோ டயோட் என்ன பண்ணால் லைட்டு இன்டென்சிட்டி அனுப்பும்போது வந்து கரண்டாக ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் அதிகமாகும். ஸோ ரிவர்ஸ் கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். லைட்டோட இன்டென்சிட்டி அதிகமாச்சுன்னா கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ஃபோட்டோ டயோடுக்கும் சோலார் செல்லுக்கும் இடையில் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன, ஸோ ஃபோட்டோ டயோடு வந்து நீட் ரிவர்ஸ் பயாஸு. ஸோ யூஸ் ஃபார் லைட் வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கு நாம் இந்த ஃபோட்டோ டயோடு யூஸ் பண்ணுறோம். ஸோ சோலார் செல் எடுத்துக்கிட்டோம்னா, சோலார் செல் இதில் வந்து பயாஸே கிடையாது. இது வந்து பவர் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நாம் யூஸ் பண்ணுறோம். லைட் டிடெக்டராக ஃபோட்டோ டயோடும் பவர் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு சோலார் செல் நாம் யூஸ் பண்ணுறோம். இதுதான் இது ரெண்டுக்கு இடையில் உள்ள ஒரு வித்தியாசம். சோலார் செல்லுக்கும் ஃபோட்டோ டயோடுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் தான் இது. ஸோ சோலார் செல் நமக்கு எதுக்கு தெரியும், நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறோம் கரண்ட்டை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு.
ஸோ ஃபோட்டோ டயோடு எதுக்கு யூஸ் ஆகும்னா இதில் வந்து பயாஸ் இருக்குது. ஸோ ஒரு இடத்துல லைட் இருக்கா இல்லையான்னு டிடெக்ட் பண்ணுறது நீங்கள் நிறைய இடத்துல செய்யலாம். நிறைய இடத்துல ஆட்டோமேட்டிக் லைட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இருட்டாயிடுச்சுன்னா லைட் எரியும், சூரியன் உதயமாகி வெளிச்சமாயிட்டா லைட் ஆஃப் ஆயிரும். அப்போ என்ன பண்ணுது, அந்த லைட்டை சென்ஸ் பண்ணி ஆன் ஆஃப் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அங்கெல்லாம் வந்து ஃபோட்டோ டயோடு யூஸ் ஆகுது. நிறைய இடத்துல லைட் இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிருக்கோம், லைட்டை டிடெக்ட் பண்ணி ஒரு வேலை செய்யறதுக்கும் ஃபோட்டோ டயோடு யூஸ் ஆகுது. ஸோ சோலார் செல்லுங்கிறது இதில் பயாஸ்லாம் கிடையாது, ஒன்லி பவர் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு மட்டும். ஸோ சோலார் ஜெல்லு நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ அடுத்து ஜீனர் டயோட் ஒரு வோல்டேஜ் ரெகுலேட்டராக ஒர்க் ஆகுது. ஸோ ஒரு ஜீனர் டயோட் ஒரு 5.1 வோல்ட் ஜீனர் டயோடில் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஸோ நார்மல் டயோடு இந்த மாதிரி முக்கோணம் போட்டு இப்படி ஒரு ஏரோ மார்க் போடுவோம். ஸோ இதே சீனர் டயோட்னா இந்த இது லைட்டாக வளைச்சி போடணும். ஸோ போட்டோன்னா இதான் வந்து சீனர் டயோடு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறோம், 5.1 வோல்ட்டு ஜீனர் டயோட் நம்ம இதுக்கு வோல்டேஜ் ரெகுலேட்டராக யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்புட் வந்து 12 வோல்ட்டு கொடுக்குறோம். ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணுறோம், ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணுறோம், இது வந்து 12 வோல்ட்டு. ஸோ இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணுறோம், ரெசிஸ்டன்ஸ் வந்து 1 கிலோ. ஸோ இதனுடைய லோட் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ வோல்டேஜ் எவ்வளோ, ஜீனர் டயோட வோல்டேஜ் 5.5 வோல்ட். ஸோ அது நம்ம கொடுத்துட்டாங்க. ஸோ லோட் கரண்ட் கால்குலேட் பண்ணால் என்ன பண்ணோம், ஸோ ஐ கால்குலேட் பண்ணோம். ஐக்கு V/L ஆர் ஃபார்முலா. ஸோ V வந்து 5.1 வோல்ட்டு. ஸோ இங்கே ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 2 கிலோ. ஸோ இங்கே ஒரு கிலோ ஓம் இருக்குது, 1 கிலோ ஓம் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம சீரீஸில் கனெக்ட் பண்ணுறோம். அப்போ லோட் ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்குது, ஸோ 1 + 1 2 கிலோ ஓம் ஆயிடுது. அப்போ 5.1 வோல்ட் டிவைட் பை 2000 யூஸ் பண்ணால் 2.55 மில்லி ஆம்பியர். அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுனா, இன்புட் வோல்டேஜ் மைனஸ் VZ. ஸோ இன்புட் வோல்டேஜ் வந்து 12 வோல்ட்டு. ஸோ இந்த ஜீனர் டயோடு வோல்டேஜ் வந்து 5.1 டிவைடர் பை இந்த சீரீஸ் ரெசிஸ்டன்ஸு 1 கிலோ. ஸோ அப்போ கால்குலேட் பண்ணால் 6.9 மில்லி ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஸோ ஜீனர் கரண்ட் எடுத்துக்கிட்டால் அந்த ரெண்டையும் நான் மைனஸ் பண்ணுறோம். ஸோ 6.59 மில்லி ஆம்பியர் மைனஸ் 2.5, ஸோ 4.35 மில்லி ஆம்பியர். ஸோ இது கொஞ்சம் டீப்பான கால்குலேஷன் தான். ஸோ ஒரு இந்த ஃபார்முலா V = IR ஃபார்முலா. ஸோ இதை ஞாபகம் வச்சுன்னா, ஸோ இந்த 4 கால்குலேஷன் சேர்ந்த மாதிரி உங்களுக்கு வராது. ஸோ இதில் ஏதோ ஒரு கால்குலேஷன் கேட்கலாம். ஸோ V = IRங்கிற ஃபார்முலா ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் இதுலேருந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ அனதர் ஒன்று ரெகுலேட்டர். ஸோ 6 வோல்ட் ஜீனர் டயோட், ரெசிஸ்டன்ஸ் 470 வோல்ட். ஸோ அதே ஜீனர் டயோட் ஃபார்முலா தான். ஸோ இதில் என்ன பண்ணுறோம், ஒரு பேட்ரி கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அதே இது பேட்ரி. ஸோ 12 வோல்ட் பேட்ரி. ஸோ எவ்வளோ வோல்டேஜ் ரெகுலேட் பண்ணால் 6 வோல்ட்டு. ஸோ அப்போ அந்த ரோட் ரெசிஸ்டன்ஸை 500 ஓமாக டிக்ரீஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது. ஸோ லோடு கரண்ட் IL கால்குலேட் பண்ணால், ஸோ 6 வோல்ட் டிவைடர் பை 500 ஓம். ஸோ அப்போ 12 மில்லி ஆம்பியர். ஸோ தான் வந்து லோடு கரண்ட்டு. அந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக எவ்வளோ கரண்ட்டு போகுது, ஸோ இங்கே சீரீஸில் 500 ஓம் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இது வழியாக எவ்வளோ கரண்ட்டு பாஸ் ஆகுனா, ஸோ நாம் சப்ளை பண்ணக்கூடிய வோல்ட் வந்து 12 வோல்ட்டு, இங்கே வரக்கூடியது 6 வோல்ட்டு. ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுறோம். ஸோ 12 - 6 6 டிவைடர் பை, ஸோ இங்கே ஸோ 470. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து 470 ஓம். அப்போ 12.77 மில்லி ஆம்பியர். அப்போ சீனர் கரண்ட் எடுத்துகிட்டோன்னா, ஸோ 12.77 - 12, ஸோ 0.77 மில்லி ஆம்பியர். ஸோ இதுதான். அப்போ இது வோல்டேஜ் ரெகுலேஷன் இங்கே மெயின்டைன் ஆகுது. அப்போ இது ரெண்டையும் கழிக்கும் போது எப்போ 0 ஆச்சுன்னா இங்கே வோல்டேஜ் ரெகுலேஷன் வந்து மெயின்டைன் ஆகாது, இல்லைன்னா வோல்டேஜ் ரெகுலேஷன் வந்து மெயின்டைன் ஆகும். ஓகே, தேங்க்யூ ஆல். ஸோ இதில் எதாவது டவுட் எதாவது இருக்குன்னா நீங்கள் கேட்கலாம், அன்மியூட் பண்ணிவிட்டு. நல்லா சேட் பாக்ஸில் கேட்குறனாலும் கேளுங்க.